வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுள் இருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன் அருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் போற்றல் இல்லாதான் தாள் என் தலை. குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம். என் முன் அமர்ந்திருக்கும் இருபால் மெய்யுணர்வாளர்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இணைந்து தொகுப்பு செய்து கொண்டிருக்கும் தொகுப்பாளருக்கும் ஆலியார் ஐடி நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லது, ஒரு இனிய நாள்ல இப்ப நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. நிறைஞ்ச அமாவாசை, புரட்டாசி மாசம் அமாவாசை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா காந்தி மகான் பிறந்த காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. ஸோ ஒரு இனிய நன்னாளில் உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அந்த இறைவனோட அனுமதியும் குருவோட அனுமதியும் தான் காரணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அடிக்கடி நினைச்சிட்டே இருப்பேன், உங்களை மறுபடியும் ஒரு நல்ல நாள்ல உங்க கூட பேசணும், சிந்தனையை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். இறைவன் இன்று எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். வாழ்க வளமுடன். சரி, இன்றைக்கு நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்வோட இருக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லா தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே மிகப்பெரிய சிந்தனையாளர்கள். டெய்லி உங்களோட சிந்தனையை தூய்மை செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தினமும் விடாம உட்காடுறீங்க. ஒவ்வொரு பலதரப்பட்ட பேராசிரியர்களை பாக்குறீங்க, அவங்களோட அறிவோடு நீங்க கலக்குறீங்க, கரைஞ்சு போறீங்க. அந்த சிந்தனைகளா நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி நிறைய மாற்றங்களை நீங்க உணர்ந்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு பயணத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நிஜமாவே மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், மேதாதிகள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்பவும் மகிழ்ப்பா இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி நான் நினைச்சிருக்கேன், எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சத்தியத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைப்பேன். சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது சரி, அது பிறகு பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த நாள் அது அது போல அமைஞ்சிருச்சு. ஆனா கண்டிப்பா இந்த நாளுக்கு உரிய ஹீரோ உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி தான். ஸோ அவரோட வாழ்க்கையில அவருக்கு எப்படி நடந்தது, என்ன நடந்தது, சத்திய சோதனை நடந்தது, அதுக்கு முன்னாடி நம்ம மனசுல என்ன கோட்பாடு சத்தியம்னா இருக்குது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சத்தியம்னா என்னதுங்க? எதை நம்ம சத்தியம் சொல்லுவோம்? நம்மளோட அறிவுக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு எப்ப எல்லாம் சத்தியம்ங்கிறது என்னன்னு தோண ஆரம்பிச்சிருக்குது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம எல்லாம் இருப்போம். யாராவது ஒரு செய்தி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நிஜமாவா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். ஆமா அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையாவான்னு கேட்போம். அழுத்தி ஆமான்னு சொன்ன பிறகு அப்பயும் நம்பாம நம்ம கேட்போம். மூணாவது ஒரு வார்த்தை போடுவோம், சத்தியமாவா அப்படின்னு கேட்போம். அவங்க ஆமா சத்தியம் சொன்ன பிறகு அடுத்த மறு வார்த்தை நம்ம பேசவே மாட்டோம், உண்மையை அப்படியே ஏத்துப்போம். ஏன்னா அந்த வார்த்தையில அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. ஆணித்தரமான அழுத்தமான ஏதோ ஒரு செய்தியை அழுத்தமா சொல்ல வருதுங்கிறது நம்மளுக்கு புரியுது சின்ன வயசுலயே. இது மத்தவங்க சொல்றதை கேட்கறதுக்கு மட்டும் நம்மளுக்கு இல்லைங்க. நம்ம யார்கிட்ட ஏதோ ஒண்ணு நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு நம்ம அம்மாக்கோ அப்பாக்கோ யாருக்காவது ஒண்ணு சொல்ல போறேன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கும் போது அவங்க நீ செய்வியா, அப்ப எனக்கு நீ சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீ செய்வியா அப்படின்னு கேட்கும்போது சந்தேகம் இருக்கும். சத்தியமா நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கேட்கிறவங்களுக்கு நம்ம மேல மிகப்பெரிய நம்பிக்கை ஆணித்தரமா வந்துடும். சரி இவங்க செஞ்சிருவா, சத்தியம்ங்கிற வார்த்தை. அப்ப அதோட அர்த்தமே தெரியாம இருந்தா கூட அந்த வார்த்தையில ஒரு ஆழமான ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறது சிறு வயசுலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அந்த ஆழமான உணர்வு என்ன அப்படின்னா, அது உணர்வுகளுக்கு நல்லா புரியும். சத்தியத்தோட உணர்வு அப்படிங்கிறது நான் பேசும்போதே எனக்கு சொல்லியிருக்குது. ஏன்னா சத்தியத்தோட உணர்வுங்கிறது தெய்வத்தின் உணர்வு. அது ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு 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 அற்புதமான உணர்வு. இந்த உணர்வு சிறு வயதுலேருந்தே நம்மளுக்கு ஊன்றி ஊன்றி வந்துட்டே தான் இருக்கு. உணர்ந்தமா அப்படிங்கும் போது, கடைபிடிச்சமா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போதுதான் தெரியும். சத்தியத்தை பத்தி சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெய்ப்பொருளை உணர்ந்த மகான்கள் அவங்களோட வாழ்க்கையை அதை ஒட்டியே பகுத்து கொண்டு வாழ்வார்கள், சத்திய நெறியில் வாழ்வார்கள் அப்படின்னு. இன்னும் ஆழமா உண்மையை சொல்ல போனா, சத்தியம்ங்கிறது என்ன வார்த்தைன்னா ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை தாங்க. அப்ப உண்மையிலே தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதுன்னு பார்த்தா,
வாய்மை, உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிஜி அதிகமா சத்தியங்கிற வார்த்தையை வந்து தன்னோட கவிதைகள்லயோ கருத்துக்கள்லயோ அதிகம் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அவங்க வாய்மை உண்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப சாமி சொல்லும்போது அழகா சொல்லுவாங்க, வாய்மையாம் தூய்மை செய்யும் செயல்கள் அனைத்தும் வாய்மையாம், அது வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும். அப்போ உண்மையாக நம்ம நல்லது செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், தூய்மையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே வாய்மை தான். அப்ப நம்மளோட செயல்கள் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணம் நல்லா இருக்கணும். எண்ணம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம உணர்வு திருத்தமா இருக்கணும். உணர்வுலேருந்து தான் எண்ணம் வருது, எண்ணத்திலேருந்து தான் சொல் வருது, சொல்லேருந்து தான் செயல் வருது அப்படின்னா நம்ம உணர்வுன்னு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா கவனிக்கணும். இப்போ உணர்வு தூய்மையாகணும். புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அளவு அந்த சத்தியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து உபநிடதங்கள் எல்லாம் கூட அதிகமா சொல்றாங்க, தர்மத்தின் வேறே சத்தியம்தான். தர்மம்ங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வேறே சத்தியம்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சத்தியத்தை பத்தி சொல்லும்போது. இன்னும் ஆழமா சொல்லும்போது நீங்க பல கோடி நீங்க யாகங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் எங்க வேணா போகிறது எல்லாத்தையும் தாண்டி சத்தியத்தின் படி வாழ்வது உங்க வாழ்வைக்கு மிக சிறப்பளிக்கும்னு ரொம்ப ஆழமா அஸ்வமேத யாகம் பண்றதை விட மிக முக்கியமானது சத்திய வாழ்வு அப்படிங்கிறாங்க. சோ இவ்வளவு மேன்மையான அந்த சத்திய வாழ்வு அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு எட்டா கனியாவோ தூரத்துல உள்ள ஒரு புரியாத ஒரு புதிராகவோ அப்படி தெரியுதா அப்படின்னு கேட்டா உண்மையே இல்லைங்க. சத்திய உணர்வு அப்படிங்கிறது சத்தியத்தை நாடிக்கொண்டிருக்கிற அப்படின்னா நம்ம எல்லாரோட உணர்வும் அதுதான். நம்ம எல்லாம் சத்தியத்தை தான் நாடுறோமா அப்படின்னு கேட்டா சத்தியம்னா மெய்ப்பொருள், இறைவன், பிரம்மம், பரபிரம்மம், சுத்தவெளி இப்படின்னு என்ன சொன்னாலுமே சத்தியம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா உணர முடியும் நம்மளால. அப்ப இந்த ஒன்ன தேடிதான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. இதுல நம்மளுக்கு என்னென்ன தீங்கு வருது, எப்பப்பெல்லாம் இது நல்லவர்களுக்கெல்லாம் இது தீங்கு வராதா, சோதனைகளே வராதா அப்படின்னு கேட்டா சாமிஜி ரொம்ப அழகா ஒரு பாடல சொல்லிருப்பாங்க. உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளோருக்கு துன்பங்கள் உண்டாகாது எனும் கருத்து ஒரு மயக்க கற்பனை தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையா இருந்தா நேர்மையா இருந்தா கஷ்டமே வராது அப்படிங்கிறது. அது கூட ஒரு மயக்க கற்பனை தான். உண்மை ஒளியாய் வாழ்ந்த உலக அறிஞர் பலருக்கு உண்டான தொல்லைகள் யூகித்து உணர்ந்திடுவீர். உண்மையா வாழ்ந்த பல பேருக்கு தொல்லைகள் வந்திருக்குது. அப்ப அது எல்லாம் என்னதுங்க, சோதனைகள் தான். அந்த சோதனையில எப்படி வாழ்ந்தாங்க. பொதுவா நம்ம சத்திய சோதனைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் எப்ப தெரியுங்களா, சாதாரணமா நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தது பார் சத்தியத்துக்கு ஒரு சோதனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட நமக்கு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருப்பதி லட்டுல ஒரு அடல்ட்ரேஷன் நடந்திருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப கேட்கும் போது இறைவனுக்கே ஒரு சோதனையா, இறைவனுக்கு படைக்கிற அந்த பிரசாதத்திலே ஒரு சோதனையா அப்படிங்கும் போது இது கூட மகாத்மா காந்தி ரொம்ப அழகா சொல்வார். சுயநலம் மனிதர்களை குருடாக்குகிறது, அவன் தன்னையும் ஏமாற்றிக் கொள்கிறான், மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொள்கிறான், அது மட்டுமல்ல இறைவனை ஏமாற்றுவதற்கும் துணிந்து நிற்கிறான். அப்ப சுயநலம்ங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அந்த அளவு போகுது. இதுக்கு வந்து நம்ம கேள்விப்படுற நம்மளுக்கு எல்லாருக்கும் உணர்வு ரீதியா பாதிக்கப்படுறோம். இது நாம ஏதாவது செஞ்சிட முடியுமானா செஞ்சிட முடியாது. ஏன்னா இந்த உணர்வுங்கிறது பக்தியோட உணர்வு. திருப்பதியில சொல்றாங்க இன்னைக்கும் லட்டோட விநியோகத்தோட அளவு குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டா குறையவே இல்லை, அதிகமா தான் போகுது. இவ்வளவு தெரிஞ்சும் எப்படி வாங்குறாங்கன்னு கேட்டா அது என்ன ஒரே ரீசன் வந்து அவங்க வந்து அந்த இறை பக்தி அதிகமா இருக்கு. அப்போ பக்தியின் உணர்வுல பார்க்கும்போது எந்த விதமான அறிவுக்கு எட்டும் எந்த கருத்துக்களையும் பெருசா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சரி, இந்த பக்தியோட உணர்வுல ஒரு ஒரு சிறு தவறு அப்படிங்கிற பெரிய விஷயம் நடந்திருக்குதே, இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுங்க கண்டிப்பா விளைவுன்னு ஒண்ணு உண்டு இல்லைங்களா. அந்த விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில செயல்கள் வந்து ஒரு காலகட்டம் இருக்கும். நம்ம செயலால செய்யறது, சொல்லால செய்யறது இந்த 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 ஜென்மம் பூரா தொடர்த்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு அவங்களோட உணர்வுகளை நம்ம மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அது ஜென்மம் ஜென்மமா தொடரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் தீயதா இருந்தாலும் சரி. இதுக்கு இறைவன் தண்டனை கொடுத்தானா, இறைவன் உடனானா கொடுக்க மாட்டான். தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும். அத எந்த ஏதோ ஒரு மயக்கத்துல, பொருள் மயக்கத்துல தன் சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஆசையில என்ன செஞ்சாங்களோ, யார் செஞ்சாங்களோ. பட் அதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா ஜென்மம் ஜென்மமா அவங்களுக்கே அதுவும் அறியாமலோ செஞ்சாலும் அது பாதிப்போ ஜென்மம் ஜென்மமா தொடரும் அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து இறைவனுக்கு உள்ள சோதனை எல்லாம் கிடையாதுங்க. அது அவர்களுக்கு அவர்கள் வைத்து கொண்டதுதான். சோ இந்த மாதிரி நம்மளோட புரிதல் எல்லாம் தாண்டி சத்திய சோதனை அப்படிங்கிற அந்த வார்த்தை இறைவனுக்கு வைக்கப்பட்ட சோதனை இல்லை. சத்தியத்தை
நாடுகின்ற, சத்தியத்தை போற்றுகின்ற, சத்தியத்தை மதிக்கின்ற, சத்தியத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் தன் பயணத்தை, ஆத்மீக பயணத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஆன்மீக பயணத்தில் உள்ள ஒவ்வொரு சாதகனுக்கும் உண்டான சோதனைகள். அப்ப ஒவ்வொரு சாதகனுக்கும் சோதனைகள் வருமா அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, ஒரு இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் சோதனைகள் இருக்கும். ஆனா இப்ப நம்ம முன்னாடி இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல மகாத்மா காந்தி இருக்கிறார். அவர் வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தது, அவர் எப்படி அதை தாண்டி வந்தாருன்னு ஒரு குறிப்பிட்ட சில உதாரணங்களை மட்டும், சம்பவங்களை மட்டும் உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி சத்தியம் அப்படிங்கிற அந்த சொல்லு எங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அவருக்குள்ள அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்து வேகம் எது கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயதுல அவர் அதிகமா பார்த்த நாடகம் ஹரிச்சந்திர நாடகம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல ஹரிச்சந்திரனை பத்தி. ஹரிச்சந்திரனோட அந்த ஒரு உண்மை அப்படிங்கிற விஷயத்துல பொய் சொல்லாத ஒரு வாழ்வு, வாக்கு தவறாத வாழ்வு அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவர் நாடு இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, மனைவியை இழந்து, மகனையும் இழந்து நிக்க எந்த சூழ்நிலையும் அந்த சத்திய நெறியிலேருந்து பெறலாத ஒரு வாழ்வு அவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, ஏன் இவ்வாறு நாமளும் அந்த மாரி வாழக்கூடாதா, வாழ முடியாதா இந்த மாரி அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அதோட தாக்கம் ஊறி போயிருக்கிற நேரத்துல அவரு தன்னோட மேல் படிப்புக்காக லண்டனுக்கு போறாரு. லண்டனுக்கு மேல் படிப்புக்கு போகும்போது அவரோட தாய் ரொம்ப பக்தி வழியில் உள்ளக்கூடிய ஒரு 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 அற்புதமான ஒரு அன்னை. அவங்க நினைக்கிறாங்க, மேலை நாட்டு கலாச்சாரம் என் மகனுக்கு தீய ஒரு பழக்கங்களை கொடுத்து விடுமோ என்று ஒரு அச்சம் வருகிறது. அப்ப அச்சம் வர்றதால அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு 3 சத்தியம் பண்ணி கொடுப்பா, அங்க போயிட்டு அந்த கலாச்சாரத்துல என் புள்ள நெறி பெறந்து போயிடுவானோன்னு ஒரு பயத்துல கேட்கிறாங்க 3 சத்தியம். அப்ப அந்த 3 சத்தியம் அவர் கொடுக்குறாரு, செஞ்சு கொடுக்குறாரு. அது என்ன சத்தியம்னா, மது, மாது, மாமிசம், இந்த 3 விஷயங்களை நீ தொடக்கூடாது. ஏன்னா அந்த கலாச்சாரத்துல இது 3 சர்வசாதாரணமா கிடைக்கும், இதனாலதான் அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிற விஷயம். சோ அவருக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறார். சத்தியம்ல உறுதி எங்கேருந்து வருது? இப்ப நம்ம ஏதோ சத்தியம் செஞ்சா கொஞ்சம் நெறி பிறண்டு போகலாம்னு தோணும். அவருக்கு ஏன் உறுதி வருதுன்னா, ஆல்ரெடி அவரோட ஆள் மனசுல ஹரிச்சந்திரனோட நாடகத்தோட தாக்கம் இருக்குது. சத்தியத்துல வாழணுங்கிற அந்த 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 தாக்கம் அவரை உந்திக்கிட்டு அதை நோக்கி நகர்த்தி அழைச்சிட்டு போகுது. அங்க போயாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தா அவருக்கு மது அப்படிங்கிற விஷயம். இப்ப மதுங்கிற விஷயத்த காந்தி மகானுக்கு எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே பெரிய ஈடுபாடு அதுல கிடையாது. அவர் இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம், இது மனிதர்களை மிருகங்களாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம், அழிவை நோக்கி அழித்து தரக்கூடிய விஷயம்ங்கிற விஷயத்துல ஆரம்பத்திலேருந்து அவருக்கு ஈடுபாடு இல்லை. சோ பெருசா சத்தியத்துல அவர் அங்க போன பிறகு அவர் அந்த கலாச்சாரத்துக்கு போனாலும் அவர் தீண்டுவதில்லை. ஈடுபாடு இல்லாதால தீண்டாம இருக்கிறதும் பெரிய பிரச்சனையா அவருக்கு இல்லை. அங்க என்ன கிடைக்குதோ, தனக்கு என்ன முடியுமோ பாலோ, அது என்ன அந்த மாதிரி உணவுகளை மட்டும் தான் எடுத்துக்கொண்டாரு தவிர, அவரு உண்மையை சொன்னா அவர் டீ காஃபி கூட குடிக்காத ஒரு மனுஷன், பால் மட்டும் தான் எடுப்பார். சோ அந்த வழியில போறது அவருக்கு ஈஸி. நான் இன்னும் கொஞ்சம் இதுல ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, அவருக்கு கொஞ்சம் புகைப்பழக்கம் சிறு வயதிலே இருந்தது. அந்த சிறு வயதிலே இந்த புகைப்பழக்கம் அங்க போயெல்லாம் வரல, சிறு வயதிலே இந்தியாவிலே விட்டுட்டார். அப்ப அந்த புகை பழக்கத்தால அவர் சிறு வயதுல சில விஷயங்கள்லாம் நடக்கும். கேட்டா நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, புகை பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அவரோட சித்தப்பா சிகரெட் பிடிச்சிட்டு கீழே துண்டுகளா போட்டிருப்பாரு. இவங்க எடுத்து அதை வச்சு ஊதி ஊதி பார்க்கும்போது, அந்த புகையில ஒரு 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 அந்த சந்தோஷம், மயக்கம்னு அவர் கிடையாது. புகை விடும்போது அது வளையம் வளையமா போகும்போது அந்த வளையத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம். அது அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு தூண்டுகோலா இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து புகையை பிடிக்கிறாங்க. அதுக்கு காசு கிடைக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன பொருட்களை திருடுறாங்க. அதுவும் நடக்குது. அப்புறம் அது ஒரு ஒரு சின்ன வயசு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மறைஞ்சு மறைஞ்சு செய்யும்போது அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க தோணுது, என்ன வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையில ஒரு புகைப்பிடிக்கிற சுதந்திரம் கூட நம்மளுக்கு இல்லையே, என்ன வாழ்க்கை, இப்ப நம்ம வாழ்றதே வேஸ்ட், பயந்து பயந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் உட்காந்து ஊமத்தங்காய பறிச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த கோயில் முன்னாடி உட்காந்து சாப்பிட பாக்குறாங்க. 1-2 காயும் சாப்பிட்டாச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி அவங்கள தடுக்குது, மேல சாப்பிட விடாம. அப்புறம் அந்த சக்தியோட தாக்கம் என்ன பண்ணுது, ஏதோ ஒண்ணு நம்மள தடுக்குது, இது கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி போட்டு வந்துடுற. அப்பையில இருந்து புகையை விட்டவர் தான். அப்புறம் மதுங்கிறது அவருக்கு பிரச்சனையாவே இல்லை. அது சிறு வயதுல வந்த ஒரு தாக்கம் தான் அது. சோ இந்த மாதிரி இது இப்போ மது ஈஸியா தாண்டிடுறாரு, பிரச்சனை இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாது அப்படிங்கிற விஷயம். ஆரம்ப காலத்திலேருந்தே மாதுங்கிற விஷயத்திலையுமே அவர் ஒரு இன்று வரை மகாத்மா காந்தி சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு உண்மையான ஒரு ராமர் தான் அவர். ராமபிரான் போல ஒரு ஒரு தன்னோட மனைவி மட்டும்தான் வாழ்க்கைங்கிற வாழ்க்கை நெறியில வாழ்ந்தவர். ஆனாலும் இரு சம்பவங்கள் அவரை கொஞ்சம் நெறி பிறண்டு அழைச்சிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு வந்து இந்தியாவில இருக்கும்போது நடந்தது, ஒண்ணு லண்டன்ல இருக்கும்போது நடந்தது. இந்தியாவில நடக்கும்போது என்ன நடந்தது சம்பவம் கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வராரு. ஒரு நண்பர் வந்து ஒரு தீய பழக்கங்கள் உடையவரா தான் இருக்கிறாரு. ஆனாலும் எல்லாரும் மறுக்கிறாங்க. தன்னோட அண்ணன்கள், அப்பா, மனைவி எல்லாம் அவரோட பழகாதீங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து இல்ல, அவனை நான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பழகுறாரு. ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவார், எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் நீங்கள் உங்களுடைய நட்புக்கு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா அவர் அதனால பாதிக்கப்படுவார். கொஞ்சம் கொஞ்சமா இவர் தன்னோட ஃப்ரெண்டை சீர்திருத்த போகணும்னு உள்ள நுழைவாரு. அந்த ஃப்ரெண்டு தன்னோட ஆதிக்கத்தை அதிகமா காந்தி மேல திணிச்சிருவார். அப்படி காந்தி மேல திணிக்கிற அந்த ஆதிக்கத்துல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போகலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாவே நிறைய விஷயங்கள் அதுல வந்து மாமிசமும் அவரோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு அறிமுகம் பண்ணி கொடுக்குறாரு. மாமிசத்தை அறிமுகம் கொடுக்கும் போது அவர் ஃப்ரெண்டு வந்து நிறைய அவருக்கு நிறைய வந்து ஒரு நாள்ல வந்து அவங்க வந்து ஒரு வைணவ குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். சோ அதனால உடனே வந்து நீ மாமிசம் சாப்பிடணும்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 அவர் அப்படியே மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா என்ன சொல்றாருன்னா, பாரு எனக்கு புண்ணு காயெல்லாம் ஒண்ணும் வராது, வந்தாலும் எனக்கு உடனே சரியாயிரும், ஏன்னா நான் மாமிசம் சாப்பிடுறேன். அப்புறம் பாரு நான் நல்லா ஓடுறேன், நல்லா ஓட்டப்பந்தயத்துல எவ்வளவு வேகமா போடுறேன், எவ்வளவு வேகமா நான் போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்குறேன். இதுக்கு காரணம் என்னோட பலம் தான், இது எனக்கு மாமிசம் தான் கொடுத்தது அப்படிங்கிற அழுத்தத்தை பதிவு பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு பாரு நான் வந்து பயப்பட மாட்டேன். இவருக்கு இருட்டு கண்டா பயம். மகாத்மா காந்திக்கு சொல்றாரு, நான் இருட்ட கண்டா பயப்பட மாட்டேன், திருடனை கண்டா பயப்பட மாட்டேன், பூச்சி பாம்புகளை கண்டா கூட பயப்பட மாட்டேன். இந்த பயமில்லா தன்மை எங்கேருந்து வந்துச்சு எனக்கு பார்த்தா, நான் புலால் உண்ணதால வந்தது. என் உடல் ஆரோக்கியமா இருக்குது காரணம் நான் புலால் உண்ணதால வந்தது. இப்படியே டே பை டே சொல்லி 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 மாத்தி கடைசியில ஒரு நாள் சொல்றாரு, இந்த பாரு நம்ம இன்னைக்கு பாரு நம்மள வந்து ஆங்கிலேயர்ல ஆட்சி பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் எதுக்கணும்னா நம்மளுக்கு உடம்புல பலமே இல்லை, அவங்க பாரு எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டா அவங்க ஒன்று புலால் உணவுதான் காரணம், நம்மளுக்கு அது இல்லாததுல நம்மளாம் பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் அழுத்தமா சொல்லும் போது, நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் மற்றவங்கள்ட்ட இருக்கும் போது அதை காணும் போது பிரமிப்பு வரும். பிரமிக்கும் போது அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கும் போது ஒரு மலைப்பு வரும்போது அவங்க சொல்றதை கேட்க தோணும். அப்படித்தான் என்ன ஆகுதுங்க, ஒரு மாமிசத்தை சாப்பிட்றது பழக்கத்தை அந்த மனிதன் தான் உண்டாக்குறாரு. அந்த மாமிச பழக்கம் வந்துருச்சு எங்க இந்தியாலே அவருக்கு லேசா உருவாக்கிட்டாரு, ஒரு 6 தடவை சாப்பிட்டுட்டாரு. ஆனா இந்த மங்கைங்கிற விஷயத்தையும் மெதுவா அவர் தான் முதல்ல இந்தியாவில கொண்டு வர்றாரு. ஒரு உபச்சார கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் விடுறாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. மனிதர்கள் தன்னோட கூடா நட்பால என்ன ஆகுறாங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. உள்ள நுழைகிறவனே அவர் சொல்றாரு, உள்ள நுழைஞ்சவனே ஒரு பாவத்தின் குழிக்குள் நான் நுழைகிறேன், கண்ணெல்லாம் இருட்டி போச்சு எனக்கு, நாக்கெல்லாம் வறண்டு, இதயம் அப்படி படபடபடன்னு இருந்துச்சு, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச வரல. அப்ப அப்படியே போய் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு அந்த பெண்மணி இவரை கண்டாபண்ணான்னு பொறுமை இல்லைன்னு திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். அந்த அவமானப்பட்டோன்னே அவருக்கு வந்து அந்த அவமானம் உள்ள வெளியே வராரு, நம்ம செத்தே போயிடலாமா அப்படின்னு. அப்புறம் அந்த அவமானம் பெருசா தெரியலைங்க. இறைவன் பாவ புலிய உள்ள நுழைய போய் இருந்தேன், இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்பதான் அந்த நைட் அவர் முடிவு பண்றார், இனிமே எந்த காரணம் கொண்டும் நம்மளோட விழிப்பு நிலையில் இருக்க நான் பழகி கொள்ளணும், எந்த ஒரு நட்பா இருந்தாலும் கூட விழிப்பு நிலையில் இருக்க பழகி கொள்ளணுங்கிற அந்த உத்வேகம் அந்த சம்பவம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. சோ சத்தியம் அப்படிங்கிற அவர் ஒரு நெறி, அவர் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அவருக்கு முன்னாடியே ஒரு சத்தியத்தில் ஈடுபாடு இருந்ததால, அந்த தெய்வத்தின் மேல் அதீத ஈடுபாடு இருந்ததால தெய்வம் அவரை ஆட்கொண்டது, அவர் தடுத்த ஆட்கொண்டு அது செய்ய விடாமல் தடுத்தது அப்படிங்கிறார் அவர். சோ இது நடக்கும். கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு செய்யும் போது நம்மளை தடுத்த ஆட்கொள்ளும் சக்தி ஏதோ ஒரு ரூபமாகவோ இல்லை நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு கொந்தளிப்போ வந்து அது நடக்க விடாம தடுக்கும். அது அன்று நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இது அதோட விட்டுட்டாரு. அது அவரு கூட நட்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. லண்டன் போன பிறகு அவரு ஒண்ணும் அவரு இப்ப எந்த பெண்ணையும் நாட மாட்டாரு, எப்பயுமே நாடினது இல்லை அவரு. ஆனா ஒரு சம்பவம் நடக்குது. சைவ மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை இரண்டு இந்தியர்களை அழைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனா அங்க தங்க வைக்கிற இடம் வந்து அப்படிப்பட்ட இடம் தான். எப்படின்னா கொஞ்சம் விபசாரிகள் உள்ள இடம் இல்லை, ஆனாலும் கூட
ஒரு கற்பு நெறியை பற்றி அதிக ஒரு நம்பிக்கை இல்லாத பெண்கள் உள்ள ஒரு இடத்துக்கு போறாங்க. தங்க வைக்கிறாங்க, 2 நாள் தங்க வைக்கப்படுறாரு. அப்ப முத நாள் அந்த மாநாடு முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. மாநாடு முடிச்சுட்டு திரும்பி வந்த பிறகு உட்காந்து ஒரு சீட்டாட்டம் ஆடுறாங்க. ஒரு சகாக்கள்லாம் உட்காந்துட்டு குரூப்பா சீட்டாட்டம் ஆடும்போது அவரு பேச்சுவார்த்தை வருதுங்க. எப்பயுமே சொல்றாரு, சீட்டாட்டம் ஆடும்போது கேலியும் கிண்டலும் சகஜம்தான், ஆடுவாங்க அப்படின்னு. அங்க ஆபாச வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆபாச வார்த்தைகள் பேசப்பட்ட உடனே இது தன்னையும் அறியாமல் அந்த வலைக்குள் அவர் சிக்குகிறார். அவர் எழுதுறார். என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாம் பேசி பேசி சிரிக்க இவரும் பேச ஆரம்பிக்கிறார் அந்த வார்த்தைகளை. இவரும் இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சா ஒரு எல்லை மீறி போகுது. அப்படியே சீட்டாட்டம் தாண்டி அந்த பேச்சுவார்த்தை எல்லை மீறி போயிட்டே இருக்குது. அவர் எழுதுறாரு, என் மனைவியை தவிர என்னோட ஆஹ் காம உணர்வுகள் யாராலும் தூண்டப்படுவது இல்லை. என் மனைவியை தவிர முதல் முறையாக தூண்டப்படுவதை நான் உணர்ந்தேன். அப்ப தூண்டப்படும் போது எப்படி தூண்டப்படுதுன்னு பாருங்களேன். பேச்சு எதை நோக்கி நகருகிறதோ உணர்வுகளும் அதை நோக்கி தூண்டப்படும். சாமி சொல்வாருங்களா, எப்பொருளை எச்சையிலை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போரின் ஆற்றல் உடலிலும் உயிரிலும் மாற்றம் நிகழும். இதாங்க நகருது. நம்ம எந்த சூழல்ல இருக்கிறோமோ அந்த சூழல் நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம உணர்வுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது அன்னைக்கு அவருக்கு நடக்குது. அப்ப பாருங்க, அவர் தெய்வத்தை சத்தியம் அம்மா பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த அவர் தெய்வத்தின் மேல அதீத நம்பிக்கை உள்ளவர். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள சீட்டாட்டம் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு 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 சகான் எழுதுறாரு. ஒரு நல்ல சகான் எழுதுறாரு. நல்ல சகானா நல்ல நண்பர். தம்பி, அவர் கேட்கிறாரு ஒரு வார்த்தை, தம்பி உனக்கு எப்படி இந்த பிசாசு ஒட்டி கொண்டது, சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு எழுந்து போ அப்படிங்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஓங்கி தன்னோட மண்டையில சம்பாட்டி வச்சு அடிச்ச மாதிரி இருக்குது. இதையோ நோக்கியும் நம்ம நகர்றோம். கூட ஒரு மனிதர், சக மனிதர் தான், தெய்வம் தான். தம்பி, எப்படி இந்த பிசாசு உனக்கு ஒட்டி கொண்டது, தயவு செய்து இங்க இருந்து சீக்கிரம் விலகிப்போ. அடுத்த நிமிஷம் வெளியே வராரு, அழுகழியா வருது. என்ன நடக்க இருந்தது, என்ன நடந்திருக்கும், நம்ம எப்படி இப்படி செஞ்சோம் அப்படின்னு. அந்த இடத்தை விட்டு நகரணும், இனிமே இந்த இடத்துக்கும் வரக்கூடாது. அடுத்த நாள் மீட்டிங் முடிஞ்சு அவர் போயிடுறாரு. அந்த வெளியே எங்கேயோ சுத்திட்டு போயிடுறாரு, இந்த இடத்துக்கு திரும்பி வரல. ஆனா அவர் கூட வந்த இன்னொரு இந்தியர் மறுபடியும் அங்க 3 நாள் இருந்தார். என்னன்னா சம்பவங்கள் நடக்கும், சூழல்கள் நடக்கும். நான் எந்த அளவு மன உறுதியோட இருக்கிறோமோ அந்த அளவுதான் அதை எதிர்த்து போராட முடியும். சத்தியத்திற்கு சோதனை வருகிறது. ஆனா அதுல இருந்து அவர் மீண்டாரு. 2 சம்பவங்கள் தான், ஒண்ணு இந்தியால, ஒண்ணு லண்டன்ல. 2 நேரத்திலையும் சக்தி, அந்த இறை சக்தி, சத்தியத்தின் சக்தி, ஒரு மகத்துவமான சக்தி. இதை எந்த விதமான வார்த்தைகளையும் நம்ம சொல்ல முடியாது. எந்த இறைவனை நம்ம நோக்கி நம்ம ஒரு உளப்பூர்வமாக நெகிழ்ந்து நிக்கிறோமோ அந்த இறைவன் நம்மளுக்குள்ள ஆட்சிமை பண்ணுவான். அவன் நம்ம ஒரு அடி எடுத்தா அவன் 4 அடி நம்ம நோக்கி எடுத்து வைப்பான். அப்போ நிறைய நேரங்கள்ல இது ஏதோ காந்திக்கோ எந்த ஒரு மனிதருக்கும் இல்லை, நம்ம என் முன்னாடி உட்காந்துக்க உங்களுக்கும் இது எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை விவரிக்கிறதுங்கிறது எப்ப நடக்கும்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்க எனக்கும் கூட நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த அந்த சக்தி நம்மளை எப்பப்பெல்லாம் ஆட்கொள்ளுது அப்படிங்கிற விஷயம். அப்ப அதுல எந்த அளவு நம்மளுக்கு பிடித்தம் இருக்கோ அப்பதான் அது அதிகமா நம்மளை கொள்ளும். சோ சத்தியத்தின் பிடிப்பு அதிகமா இருக்க வேண்டும். சோ அந்த ஆளுமை நம்மளை மீட்டெடுத்து வெளிக்கொண்டு வரும். சோ சத்திய சோதனை. 2வது விஷயம், மதுங்கிற விஷயத்துல ஈடுபாடு இல்லை, மங்கைங்கிற விஷயத்துல 2 முறை வெளிவந்திருக்கிறார். 3வது விஷயமாக மாமிசம். மாமிசம் ஏற்கனவே அவர் ஃப்ரெண்டு மெதுவா அவர் ஊட்டி வச்சுட்டாரு. ஆங்கிலேயனை வெளியேற்றணும்னா நீ பலமா இருக்கணும், அப்ப நீ கண்டிப்பா மாமிசம் சாப்பிட்டே தீரணும் அப்படிங்கிற உத்வேகத்தை இவர் மண்டையில கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தனதால இவர் முடிவெடுக்கிறாரு. கண்டிப்பா இவர் நினைக்கிறாரு, அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா கூட நினைக்கிறாரு, சத்தியத்தை மீறல. ஆனா நினைப்பு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இந்தியனும் மாமிசம் சாப்பிடணும், அப்பதான் ஆங்கிலேயனை வெளியேற்ற முடியும். ஒவ்வொரு இந்தியனும் தானும் ஒரு காலத்தில் இந்த சத்தியம் முடிச்ச பிறகு தானும் புலால் உண்ண வேண்டும், அந்த நாளை எதிர்பார்க்கிறாரு. ஆனா இறைவன் என்ன நடத்துறான்னு பாருங்க. சத்தியம் பண்ணிட்டாரு, லண்டன் போறாரு. அங்கேயும் அவருக்கு சூழல் பாத்தீங்கன்னா மாமிசம் கிடைக்காத சூழலே கிடையாது. எங்க போனாலும் அவருக்கு ஒரு நெருங்கிய ஒரு அன்பர் கிடைக்கிறாரு. ரொம்ப 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 மிகவும் அன்பு கொண்டவர் அவரு. அவர் நிறைய அன்போட எல்லாம் பராமரிக்கிறாரு எல்லாம் அவருக்கு. ஆனா சில விஷயங்கள் அவர் கொடுக்குறாரு, நிறைய விஷயங்களை சொல்றாரு. தம்பி நீ இப்படி இருந்துக்கோ, மாமிசத்தெல்லாம் வற்புறுத்தி கொடுக்குறாரு. ஒரு காலகட்டத்துல அவர் எதிர்த்து பேசுறாரு, ரொம்ப சாந்தமா. தயவு செய்து ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளவும், நான் என் அன்னைக்கு சத்தியம் செய்திருக்கிறேன், இந்த உணவு எனக்கு வேண்டாம்
ஒரு நாள் இதே மாதிரி அவர் அழைச்சிட்டு வெளியே கொண்டு போகும்போது ஒரு சூப் ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சூப் எடுத்து குடிக்க போகும்போது அவருக்கு சந்தேகம் வருது, இது உண்மையிலேயே அசைவமா சைவமா அப்படின்னு. அப்ப அங்க உள்ள அந்த சப்ளையர்கிட்ட கேட்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிறவருக்கு சங்கடமா வருது, அழைச்சிட்டு வந்தவருக்கு. நீ நாகரிகம் இல்லாம நடந்து கொள்கிறாய், இப்படி கேட்டு என்னை அவமானப்படுத்துற. அப்ப அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டு ஏஞ்சி வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு சுத்தி ஒவ்வொரு இடமா தேடி அலைகிறாரு, சைவ சாப்பாடு கிடைக்குமா கிடைக்குமான்னு. கடைசி வரைக்கும் அவர் கிடைக்காம அன்னைக்கு பட்டினியாவே தூங்கிடுறாரு. சோ அவர் சொல்றாரு, நாவின் ருசியை விட என்னோட உள்ளத்தின் ருசி மிகவும் சுகமானதும் இனிமையானதாகவும் இருக்கிறது, அது நிலைத்த நிரந்தரமானதும் கூட அப்படிங்கிறார். நினைச்சு பாருங்க. நம்ம நீங்க கொஞ்சம் சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒண்ணு உண்டுங்க. என்னைக்காவது நம்ம பிற சத்தியம் செய்து கொடுத்தா தான் அதை காப்பாற்றணும்லாம் இல்லை. நம்மளே நம்ம சில நேரங்களில் உறுதிமொழி எடுப்போம். இந்த உறுதிமொழி எடுக்கும் போது அதை மீறும் போது ஒரு நிமிஷத்துல மீறிடுவோம். ஆனா அதை மீறாம இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். இதை மீறக்கூடாது அப்படிங்கிறது ஏதோ ஒரு போராட்டம் உள்ளுக்குள்ள அதை நம்ம தடுக்கும். அந்த தடுக்கும் போது நம்ம அந்த மாதிரி எந்த சூழலில் உணவே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் பட்னியா கிடந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி வரும்போது சொல்ற, நாவின் ருசியை விட உள்ளத்தின் ருசி மிகவும் சுகமானதும் இனிமையானதாகவும் இருக்கிறது, நிரந்தரமானதும் கூட. நாவின் ருசி எது வரங்க, இங்க நாக்குல பட்டு வரைக்கும் தான், தொண்டைக்குழி வரைக்கும் தான், இறங்கி போனா ஒண்ணும் இல்லை. சோ அது நிரந்தரமா இருக்கு. நான் சத்தியத்தை கடைப்பிடிச்சேங்கிற அந்த அந்த உணர்வு நிரந்தரமானதா இருக்குது மறுபடியும். ஆனா பாருங்க, இங்க பாருங்க, அதுதான் இறைவனோட உண்மையை நோக்கி நகரக்கூடிய மனிதர்கள், சத்தியத்தை நாடிக்கொண்டிருக்க மனிதர்கள், சத்தியம் அவர்களை நோக்கி நகர்ந்து வரும். நம்மளோட மகிழ்ச்சி ஆகட்டும், காந்திஜி ஆகட்டும், 2 அருத்தந்தையாகட்டும், தேசத்தந்தையாகட்டும், இந்த 2 மனிதர்களுக்குமே புலால் உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்கள மீட்டு எடுத்துக்கிறதுக்கு ஒரு 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 நூல் தான் கிடைச்சது. சாமிஜிக்கு கிடைச்சது எதுங்க, மகாபலிபுரம் போறாங்க, ஒரு திருவிழாக்கு போறாங்க. அங்க ஒரு கடையில ஒரு புக்குல சின்ன ஒரு புக்கு தான், அதை பாக்குறாங்க சாமிஜி. அவங்க அந்த புக்கு சாமிஜி கண்ணில் படுது. அது என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா, புலால் உணவின் கேடுகள் அப்படிங்கிற புக். அதை படிக்கிறாங்க. அதுல நிறைய நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அம்மா வென்று அலற ஆரோக்கிய அலற அதை கேட்டு அகன்ற மனிதர்களுக்கே பொய்மா நகரமெனில் புசித்தவருக்கு என் சொல்லேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மானு கத்துது அந்த உயிரை கொல்லும் போது, அதை கேட்டு அகன்று போறவங்க ஒரு தவ முனிவர்களா இருந்தா கூட அவங்களுக்கு பொய்மா நகரும் அப்படி கிடைக்கும்னா, நான் சாப்பிட்றேனே எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு நினைச்ச அந்த மகரிஷி அன்னைக்கு அந்த புக்கை படிச்ச பிறகு அவ்வளவு அழுக வருது. அப்ப அந்த அழுகை முடிவா எடுக்கிறாங்க, நான் இனி புலால் உணவை ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவோட சாமிஜி எடுத்த அந்த கொள்கையில கடைசி வரைக்கும் வந்தாங்க. ஒரு சில பரஞ்சோதி மகான்கிட்ட வந்த பிறகு சில பிறழ்வுகள், அந்த உணவுல குழப்பங்கள் வந்தது. ஆனாலும் மீண்டும் மறுபடியும் முழுமையாக சைவ உணவாளர்களாக மாறினாங்க. இது சாமிஜி எழுதுறாங்க. எப்படி ஒரு தெய்வம் அவனுக்கு ஒரு நூல் மூலமாக அதை வழிகாட்டியதோ, அதே மாதிரி காந்தி பிரானுக்கும் லண்டன்ல இதே மாதிரி ஒரு உணவை தேடி, சைவ உணவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சைவ உணவகத்தை பாக்குறாங்க. அங்க சாப்பிட்டு நிம்மதியா வெளியே வரும்போது பார்க்கும்போது ஒரு புக்கு ஒண்ணு இருக்குது. அந்த புக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ உணவின் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதை எழுதுறது யாருன்னா சால்ட்டுங்கிற ஒரு ரைட்டர். இந்த புக்கை உள்ள படிக்க படிக்க படிக்கதான் அவருக்கு நிறைய விஷயங்கள் புரிபட ஆரம்பிக்குது. அப்பதான் முதல் முறையாக தன்னோட தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி இதுவரை அசைவ உணவை மனம் ஏற்குது, புத்தி ஏற்குது. ஆனா சத்தியத்தின்படி சைவ உணவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஆனா முதல் முறையாக சத்தியத்தின்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது சத்தியம் அவருக்கு ஒரு புக்கின் மூலமாக அவருக்கு என்ன சொல்லுது, உணர்த்துது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. அதை உணர்ந்த பிறகு அன்றுதான் முடிவெடுக்கிறாரு, இனி எப்போதுமே நான் புலால் உண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு எடுத்து அதை பத்தி தீவிரமா ஒரு ஆராய்ச்சி, உணவு ஆராய்ச்சி பண்றாரு. சைவ சங்கத்துல லண்டன்லயே ஒரு மெம்பர் ஆயிடுறாரு. அதை பத்தி மாநாடுக்கு போறாரு. இது எல்லாமே தொடரா நடந்துட்டே இருக்குது. சோ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, சத்தியம் அப்படிங்கிற 3 விஷயம். இந்த 3 விஷயம், மது, மங்கை, மாமிசம், இந்த 3 விஷயம்தான் அவரோட வாழ்க்கையில சத்தியம் செய்து கொடுத்தது. ஆனா இதை தாண்டி அவரோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய விஷயங்களை ஒரு 2 விஷயத்த மட்டும் இப்ப நான் உங்களோட பகிரலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு பொய், இன்னொன்னு மௌனம். சோ இந்த பொய் மௌனம் அப்படிங்கிற பொய் அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம சத்தியம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, பொய் பேசாமல் இருப்பது. சத்தியம் அப்படின்னு சொல்றது சத்தியம் வாயால் பேசக்கூடியது, நாவால் சொல்லக்கூடியது மட்டுமல்ல, உள்ளத்தாலும் உண்மையாக இருத்தல். மகாத்மா காந்தி சொல்றார்,
உள்ளத்தாலும் உண்மையாக இருத்தல். உள்ளத்தாலும் உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அவரும் சிறு வயசுல பொய் சொல்ற சூழல் வருது. உள்ளுக்குள்ள ஒரு அரிச்சந்திரனோட நாடகம் உள்ள இருந்தா கூட சூழல் வரும்போது அந்த பொய் வந்து அவரை நகர்த்தி போகுது. ஆனாலும் குற்ற உணர்வு, நான் பொய் சொல்கிறேன். அப்ப என்ன பண்றாருங்க, இதை அப்படியே போய் அவரோட தந்தைகிட்ட ஒரு நாள் இது தான் வந்து ஒரு புகைப்பிடித்தல் அந்த ஒரு பழக்கம் தான். அந்த பழக்கத்தால கொஞ்சம் திருட்டு பழக்கமும் அவருக்கு வருது சிறு வயதில். அப்ப இது ரெண்டையுமே குற்ற உணவா உறுத்தும் போது வேக வேகமா லெட்டர் எழுதி கொட்டிடணும், நான் மறைக்க கூடாது, அந்த பொய் அவரை உறுத்துது. அப்படியே போய் அவங்க தன்னோட தந்தைகிட்ட கொண்டு போய் என்னை மன்னிச்சிடுங்க, இதை சொல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லி அழுது அப்படியே லெட்டர் எழுதுறாரு, கொண்டு கொடுக்குறாரு. தந்தை வாங்கி பார்க்கிறார். தந்தை வாங்கி பார்த்துட்டு அவர் படுத்த படுக்கையா இருக்கிற மனிதர் வாங்கி மடலை படித்தவுடன் ஒண்ணுமே பேசல, வெறிக்க ஒரு நிமிஷம் பாக்குறாரு. பார்த்துட்டு பல பல பலன்னு கண்ணீர் வழுகுது தந்தையோட கண்ணுல. அப்போ அவரை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா பொதுவா தந்தை வந்து கொஞ்சம் கோபக்காரர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான். ஆனா அடித்தது பெருசா கிடையாது. ஆனா இப்ப இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு போது அவரோட அழுகையை பார்த்தோன்னே இவருக்கும் அவ்வளவு அழுகை வருது. இவரும் அழுகிறார். அப்பதான் அது எழுதுறாரு, அன்பின் மகத்துவம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் செய்த தண்டனைகள் ரெண்டுக்கும் தவறுகள் ரெண்டுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். தண்டனை கொடுக்கப்படவில்லை. அவர் வந்து அன்னைக்கு மன்னிப்பின் மகத்துவம் எப்படி இருக்குதுங்க. தந்தை வந்து ரெண்டு அப்படியே அழுகிற அந்த கண்ணீர் துளிகள் அவருக்குள்ள ஒரு பிரளயமே போகுது. அப்பதான் அவர் சொல்றாரு, அகிம்சையின் மகத்துவம் உணர்ந்தேன் அப்படிங்கிறார். இந்த அகிம்சையின் அன்பின் வலிமையை உணர்ந்தேன், அகிம்சையின் மகத்துவம் உணர்ந்தேன். இந்த ரெண்டு வார்த்தைகளும் அவருக்குள்ள ஊடுருவி போய் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, பின்னால நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இந்தியா ஆறத்துக்கு அகிம்சையை நோக்கி நகர்த்தக்கூடிய எந்த ஒரு ஹிம்சையும் எந்த பலனும் முழுமையாக தராது. அகிம்சா வழியில போகும்போது மட்டும்தான் நம்ம எடுக்கிற அந்த முயற்சி முழுமை தரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கொள்கை கோட்பாடு எங்க வந்ததுன்னா, அவரோட தந்தையின் அன்பான அந்த இரு துளி கண்ணீர் துளிகள் தான் அவருக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இது ஒரு பொய் இங்க நடந்ததுங்க. இதே மாதிரி இங்கிலாந்துல ஒரு பொய்யும் நடந்துச்சு. எப்படி நடந்ததுன்னா, இங்கிலாந்து மாணவர்கள் போவாங்க. மாணவர்கள் போகும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனக்கு திருமணம் ஆனவங்களும் சொல்ல மாட்டாங்க. காந்தி மகான் வாழ்க்கையில வந்து 13 வயதிலே திருமணம் ஆகிவிட்டது. அவர் இங்கிலாந்து போகும்போது 19 வயசு. சோ அங்க போன பிறகு அவரு கண்டிப்பாக வந்து எல்லா மாணவர்களும் சொல்லும் போது நானும் திருமணம் ஆகாததான் காமிச்சுக்கிறாரு தன்னை. அப்ப காமிச்சுக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு விதவை ஒரு பெண்மணி பழக்கமாகறாங்க. உணவு மூலியமா உணவு கொடுத்து பழக்கமாகறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாரு, நல்லா பழகுறாரு. அந்த வீட்டுக்கு ஒரு பெண் வர்றா. அந்த பெண் கூட சிறு வயது பெண் நல்லா இவர் பழக்க வர்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாளாக இவருக்கு புரியுது அவங்களோட எண்ணம் அந்த பெண்ணை இவருக்கு விவாகம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம். ஆனா இது புரிஞ்சுக்கிறாரு. எதுக்காக இங்கிலாந்துல போற எல்லா மாணவர்களும் பொய் சொல்றாங்கன்னா, சிறு வயதிலேயே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொல்வதில் ஒரு கூச்சம் இருக்கிறது எல்லா எல்லா மாணவர்களுக்கும். ஏன்னா அது இந்தியால மட்டும்தான் இருக்கு, அங்க அப்படி கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த உண்மையை சொல்லாது இருக்கும்போது அங்க வந்து எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் ஈஸியா பழகிப்பாங்க. சோ நம்மளும் நல்லா பழகிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு 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 ஆசையும் அவங்களுக்கு இருக்குது. இந்த ரெண்ட கருத்தில் கொண்டுதான் அவங்க பொய் சொல்றாங்க. சோ இது ரெண்டுக்கும் முரண்பாடு இவரோட பொய் நிக்கிறதால இது வேற விதமா போகுதுன்னு புரிஞ்ச மனுஷன் என்ன பண்றாருங்க, ஒரு லெட்டர் எழுத, பெரிய லெட்டர், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளவும், நான் ஏற்கனவே திருமணமானவன், நீங்கள் உங்களுக்கு நான் எந்த விதத்திலையும் வந்து ஏமாற்ற நினைக்கவில்லை, ஆனா இப்ப நடக்கிறது எனக்கு வருத்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லி நீண்ட கடிதம் எழுதி மன்னித்துக் கொள்ளவும், விருப்பம் இருந்தால் தொடர்ந்து பழகிக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. அந்த அம்மாவும் லெட்டர் எழுதுறாங்க, தம்பி பரவாயில்லப்பா, நீ உண்மையை ஒத்துக்கிட்ட, சந்தோஷம். உண்மையை சொன்னா உன்னோட வாழ்க்கையில அந்த சம்பவம் படிச்ச எங்க ரெண்டு பேருக்கும் நகைச்சுவையாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த சிறு வயதில் திருமணம்ங்கிறது அங்க உள்ளவங்களுக்கு நகைச்சுவையாக தான் இருக்கும். இவர் உண்மையிலே அதுல இருந்தவர் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு அந்த சொல்றாரப்ப பொய்மை, பொய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரணம்ங்கிறது புண்ணு. பொய்மை என்று அந்த புண்ணு புறையோடி போயிருக்குது. அந்த புண்ணை சொல்றாரு, எப்ப நான் இறக்கி வைக்கிறனோ அப்ப என் நெஞ்சில இருந்து பாரம் குறைகிறது. அப்போ தந்தைகிட்ட பொய்ய இறக்கி வைக்கும் போதும் பாரம் குறைஞ்சது. வெளிநாட்டுல போய் ஒரு மூதாட்டிட்ட போய் அவர் தன்னோட பொய்மை ஒரு முகமூடியை போட்டுட்டு இருக்கும்போது அதை கழட்டி வைக்கும் போதும் அவருக்கு பாரம் குறையுது. சோ இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பிறகு அவர் எப்பயுமே சொன்னதே இல்லை. சொல்றாரு மௌனம், அதுதான் மௌனம் சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாரு மௌனத்தை பத்தி சொல்லும் போது கூட,
நாம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, மௌனம்ங்கிறது எதுக்குன்னு. அவர் கூச்ச சுபாவம் உள்ளவர், அதிகம் பேச மாட்டார். சொல்றாரு, நான் நன்றாக சரியாக சிந்தித்தான் என்னோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெளியே வரும். நான் கூச்சமாக இருக்கிறேன் என்பது கூட எனக்கு ஒரு பாதுகாப்பு தான். எதற்கு எடுத்தாலும் உடனே நான் பேசிட மாட்டேன், வார்த்தைகளை வெளியே விட்டுற மாட்டேன். என்னோட ஒவ்வொரு வார்த்தைகளும் முன்கூட்டியே சரியாக சிந்தித்தான் வெளியே வருகிறது. அப்ப சரியா சிந்திச்சு வெளியே வரும்போது பின்னாடி எப்பயுமே நான் ரெக்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் முதலே சிந்திச்சுட்டேன், என்கிட்ட வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிற தெளிவு. அப்ப தெளிவு எப்ப கொடுப்போம்னா, நம்ம எதற்கு எடுத்தாலும் உடனே பதில் கொடுக்காம, உடனே பேசாம, உள்ள கொஞ்சம் அமைதியா போய் யோசிச்சுட்டு பேசும்போது அந்த மௌனம் மிகப்பெரிய கவசமா இருக்குது. நம்ம சாமி சொல்ற மௌனம் தவத்தின் மூலமாக மிகப்பெரிய எண்ணத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி. இவரும் சொல்றாரு, சத்தியத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய ஒரு பயிற்சி மௌனம் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஏன் இந்த மௌனம் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை அப்படின்னா, பொதுவாக மனிதர்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுமே சரிதாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, பேச வருவோம், பேச வர விஷயத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ, பிளான் பண்ணிலாம் இல்லைங்க, நம்மள அறியாம வார்த்தை வந்து விழுந்துரும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ என்ன பண்ணிடுவோம்னா, கொஞ்சம் மிகைப்படுத்தியோ, கொஞ்சம் குறைத்தோ, இல்ல மறைத்தோ, இல்ல திரித்தோ கூறுவோம். இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்ம பேச்சுல நடக்கும். இது வந்து கண்டிப்பா வந்து அந்த அளவு வந்து கேட்கிறவங்கள்ட்ட வந்து மிகைப்படுத்தி கூறினா ஆசையை தூண்டிவிடும். சோ குறைப்படுத்தி கூறினாலும் அது சம்பவத்தோட உண்மை நிகழ்வு இருக்காது. இப்ப சத்திய சோதனை இந்த புக்கும் கூட பாத்தீங்கன்னா, சாமிஜியோட வாழ்க்கை வரலாறு ரெண்டுமே பாத்தீங்கன்னா, சாமிஜியும் சொல்லியிருப்பாங்க, ஒரு மனிதனோட சுயசரிதை எழுதப்படும் போது இதை வேறொரு மனிதர் எழுதும் போது அது புகழுக்காகவோ அதுல உள்ள உண்மை சம்பவங்களை மறைத்துதான் கூறுவாங்க. ஏன்னா புகழ் அடையணும் நோக்கத்தோட. உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட அந்த மனிதர்கள் எழுதும் போது மட்டும்தான் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ அவங்களுக்கு பெரிய ஒரு பொருட்டாவே தெரியாதுங்க. அவங்க எதை நோக்கி எழுதுவாங்கன்னா, இந்த எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு. சாமுஜியும் அதான் சொல்றாங்க, இவரும் அதான் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நான் ராஜ்யத்துறையில நிறைய செஞ்சிருக்கிறேன், அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை, என்னை எல்லாரும் மகாத்மாங்கிறாங்க, அது கூட எனக்கு பாராட்ட நான் ஒரு நாளும் பொருட்டாவே எடுத்துக்கொண்டதே இல்லை. ஆனா என்னோட ஆன்மீகத்துறைனா அகம் நோக்கி அந்த அந்த துறையில நான் செய்யக்கூடிய அந்த எனக்குள்ள நான் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. என்னோட மனசோட ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கேன். இதைத்தான் நம்ம சாமி என்ன சொல்றாங்க, தற்சோதனைன்னு சொல்றாங்க. மனசை தூய்மை செய்து கொள்ளும் எடுக்கும் முயற்சி தற்சோதனை. இது ஒரு தெய்வீக பயணம்னு சொல்லுவாங்க சாமிஜி. அதுதான் இவரும் அந்த சத்தியத்தை நோக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம் தான். சத்தியம் நோக்கி ஒரு நடத்துற அந்த பாதையில் அவர் பயணம் பண்ணும்போது அதுதான் அவர் நகர்த்தி அழைச்சிட்டு போகுது. அப்ப சொல்றாரு, இந்த ஆன்மீக துறையில் எனக்கு நடந்த நிகழ்வுகளை உங்களை அப்படியே பகிர்ந்து கொள்ளும் போது வாசகர் உங்களுக்குள்ளேயே நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே வரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம உண்மையை அப்படியே சொல்லக்கூடியதுதான் இது. சோ இந்த மௌனம் காப்பதாக இருக்கட்டும், அகிம்சை வழியில், அகிம்சைங்கிறது எந்த ஒரு ஜீவனையும் துன்புறுத்தாத ஒரு நிலை. இதை பத்தி ஒரு அந்த ஒரு அவரோட ஆழமான புரிதல் இருந்திருக்கு. இறைவன்கிட்ட கெஞ்சுறார், இறைவா நான் அணுவிலும் அணுவாக இருக்க வேண்டும், எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் நான் அதற்கும் தூசியிலும் தூசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கெஞ்சுறாரு. இன்னும் ஆழமா சொல்லப்போனா ஒரு வார்த்தை எழுதுறாரு, இறைவன் மேல என்ன ஒரு பற்று பாருங்க, நெகிழ்வோட சொல்றாரு, இறைவா என் வாழ்க்கை வந்து அவர் வந்து இந்த குஜராத் மொழியில இருக்கிறாருங்க, அங்க ஒரு பாடல்ல படிக்கிறாரு. அங்க ஒரு புலவர் எழுதுறாரு, நான் கொடுமையான பாவியாக இருக்கிறேன். ஏன் உனக்கு கொடுமையான பாவியா இருக்கிறாங்கன்னா, நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், கொடுமையான பாவியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்காக நீ எல்லாம் செஞ்ச உன்னை மறந்த பாவியாகவும் நான் இருக்கிறேன். அந்த ஒரு புலவர் எழுதினது இவர் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இவர் கண்ணீர் விடுக அழுகிறார். இறைவா நான் இப்படி இருந்துட்டேனே, நீ என்ன உள்ள ஆட்கொண்டு என்னை வழி நடத்துவாயாக. சோ சத்திய சோதனை அப்படிங்கிறது மகான்களுக்கோ மகரிஷிகளுக்கோ சித்தர் புருஷர்களுக்கோ எல்லா மனிதர்களுக்கும், இங்க நம்ம எல்லாருக்கும் தான் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள சில கோட்பாடுகள் வச்சிருக்கோம். அந்த கோட்பாடுகள் நம்மளை சுத்தி உள்ள பல மனிதர்களால அது வந்து மறுக்கப்படும், இல்ல அது மறைக்கப்படும், இல்லைன்னா அது வந்து போராட்டமா இருக்கும். அவங்களை எதிர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த கோட்பாடை நகர்றதுக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு உண்மையா இருக்கேனா, நான் எதை நோக்கி நகர்றேன்,
என்னோட மனசு என்ன சொல்லுது, இந்த மனசோட நோக்கம் என்ன, இந்த செயல் செய்ய முன்னாடி எனது நோக்கம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும், ஒவ்வொரு சொல்லிலையும், ஒவ்வொரு செயலிலையும் இந்த சத்தியத்தை நோக்கி நம்ம நடக்கிற அந்த பாதைய செப்பனிடணும். செப்பனிடுதல் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டேதான் இருக்குது. அதோட ஆழமும், அதோட அகலமும், அதோட தீவிரமும் எதை பொறுத்து இருக்குதுன்னா, நம் மனசுக்குள்ள அந்த கோட்பாடுக்குள்ள தீவிரம் தான் நம்ம அதை நோக்கி நகரத்துக்கு வரும்போது எந்த சோதனை வந்தாலும் அதனாலதான் நீ சத்திய சோதனை புக்ல அவரோட எந்த ஒரு மறைவும் இல்லாம தன்னோட குறையையும் அப்படியே கொட்டி எழுதியிருப்பார். அதை படிச்சதாலதான் இன்னைக்கு வெளிநாட்டில் உள்ள எத்தனையோ மனிதர்கள் அவரை பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டும் போது அவங்க சொல்லக்கூடியது ஐன்ஸ்டீனை பத்தி சொல்லும்போது ஐன்ஸ்டீன் சொல்றாரு, இன்னைக்கு சத்திய சோதனை அப்படிங்கிறது புக்கு ஐன்ஸ்டீன் அவரு மீட் பண்ணதே கிடையாது. ஆனா அவர் சொல்றாருங்க, இப்படி ஒரு மனிதரை, சதையும் எழும்புமாக ஒரு மனிதனை பூமியில் உலாவியதை இனி வருங்கால சந்ததிகள் ஏற்றுக்கொள்வது மிக சிரமம். அவ்வளவு எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறது அவர் புக்கு படிக்கும் போது நிறைய தெரியும். நான் சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கு. ஏன் அந்த புக்கை படிக்கணும்? இந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி எழுதும் போது அந்த புக்கில் உள்ள ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள ஊடுருவதுன்னா, எனக்கு மட்டும்தான் வாழ்வில் துன்பம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, நம்மளுக்கு மட்டும்தான் துயரம் வருது, நம்மளுக்கு மட்டும் இன்னல்கள் வருது கிடையாது. எல்லோருக்கும் இன்னல்கள் வருது. அதை கடந்தவர்கள் மகான் ஆகிறார்கள். சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மனிதன் மகான் சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்போ மனிதன் மகான் ஆகிறான் அப்படின்னு கேட்கும்போது, இறைவன் ஒரே மாதிரியான ஆற்றலை எல்லோருக்குள்ளும் ஒளித்து வைத்துள்ளான். அதை தேடுவதிலும் கண்டுபிடிப்பதிலும் கடைபிடிப்பதிலும் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது. ஒரே மாதிரி ஆற்றல் தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறான். ஒரு ஹோட்டலுக்கு ஒரு காஃபி குடிக்கிறோம், அவன் சுகர் போட்டிருப்பான், சுகர் அடியில தான் இருக்கு. நம்ம காஃபியை மேலோட்டமா குடிச்சிட்டு சுகர் இல்ல என்னவா போடலையான்னு கேட்போம். கிடையாது இல்ல, ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கலாம் உள்ளதான் இருக்குது. அதே மேல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். இந்த மனிதர்களாகிய நம்ம மனிதர்கள் அத்தனைக்குள்ளேயும் அவன் ஆத்மா அந்தராத்மாவா உள்ள இருந்துட்டேதான் இருக்கிறான். அவன் சத்தியனாக இருக்கிறான், சத்திய உணர்வை தந்து கொண்டிருக்கிறான். சத்திய உணர்வுங்கிறது மறைபொருள். இந்த நம்மளோட சுவாமிஜியோட நம்மளோட சாமிஜி அதை நோக்கிதான் நம்ம அழைச்சிட்டு போறாங்க. தேசப்பிதா நம்மளுக்கு தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். நமது வேதாத்திரி மகரிஷி அருத்தந்தை அவர்கள் நம்மளுக்கு ஆத்ம விடுதலையை நோக்கி அழைச்சிட்டு போறாங்க. அப்ப மறைபொருளான உள்ளக்கூடிய அந்த மனதோட உணர்வு, காந்தத்தின் உணர்வை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக உயிரின் உணர்வை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் விட பரத்தை பற்றிய உணர்வு, அந்த தெய்வத்தை பற்றிய உணர்வு, இந்த 3 உணர்வுகளும் மறைபொருளான விஷயங்கள். இந்த 3 உணர்வுகளையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முயற்சி தான் இந்த ஆன்மீக பயணம். அதுக்குத்தான் இந்த ஆன்மீக அறிவும் கூட. ஆன்மீக அறிவுங்கிறது இந்த 3 பத்தி தெரிஞ்சா பத்தாதுங்க. தெரிஞ்சதுன்னா காது வலி செய்தியோடு நின்றும். அதை நாம் என்ன பண்ணணும்னா சிந்திக்கணும். இது சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே கடந்து போனோம்னா பலன் கொடுக்காது. எடுக்கிற விஷயங்களை சிந்திக்கும் போது நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். புரிதல் கிடைக்கும் போது ஒரு உணர்வு கிடைக்கும் நமக்கு. சோ அந்த உணர்வு தான் அல்டிமேட்டான ஒரு கோல். அதை நோக்கிதான் நம்ம நகர்றோம். அந்த நோக்கி நகரும் போது 1008 தடைகள் வரும், வராமல்லாம் இருக்காது. சோ வரக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் நாமெல்லாம் தடுக்கலைங்க. நம்ம எந்த தெய்வத்தின் மேல முழு ஈடுபாடு கொண்டிருக்கிறோமோ, எந்த சத்தியத்தின் மேல முழு பக்தியோட நாட்டத்தோட நிக்கிறோமோ, அந்த சத்தியத்தின் சக்தி யாரோ ஒரு மனிதனின் மூலமாகவோ நம்மளுக்கு இன்னார்தான் உதவி செய்யணும் நம்ம எதிர்பார்த்து நிற்போம். அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேற ஏதோ ஒரு மூலமாகவோ, ஏதோ ஒரு மனிதனின் சொல் மூலமாகவோ, செயல் மூலமாகவோ, ஏதோ தற்செயலா தெய்வ செயலான்னு சொன்னா சில நிகழ்வுகள்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தற்செயலா நடந்தது. தற்செயலா நடக்கிறது இல்லைங்க. எல்லாமே தெய்வத்தின் செயல்தான். தெய்வத்தின் செயல் எல்லாமே நம்மளை மேலும் மேலும் முழுமையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயணத்தின் வெளிச்சம். இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை பத்தி சொல்லும்போது சாமிஜி இவ்வளவு எழுதிட்டு சொல்லுவாரு. சத்தியத்தின் வெளிச்சம் எப்படி இருந்தா சூரியனை விட பல கோடி மடங்கு பெரியது. அவ்வளோ உள்ள சத்தியத்தின் வெளிச்சத்தை ஒரு மங்கலான வெளிச்சத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப மங்கலான வெளிச்சத்தை நான் பார்த்திருக்கிறேன். அது அவ்வளோ பிரகாசமானது. அந்த ஜோதியை உணரணும் அப்படின்னா ஒரே வழி நம்ம செய்யக்கூடிய அகிம்சை வழி. அது நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே. எந்த உயிரையும் இம்சை செய்யாம இருக்குது ஜீவகாருண்யம்னு வள்ளலாரும் சொல்லியிருக்கிறாரு. சோ அந்த வழியில் நம்ம பயணம் பண்றோம். ஒழுக்கம்ங்கிறது மிக மிக மிக
முக்கியமானது அதுல சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று. நம்ம மற்றவங்களுக்கு சத்தியம் செஞ்சுதான் அந்த பாதையில போகணும்னு அவசியம் இல்லை. தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டு அந்த சத்தியத்தில் வெளியே யாருக்கும் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், நான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன், இன்னிலேருந்து இன்னைக்கு காந்தி ஜெயந்தி ஒரு உறுதிமொழி எடுங்க, 21 நாள் இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுங்க. நடுவுல நிறைய கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். எந்த சூழ்நிலையும் நான் இதை முறையாக கண்டிப்பாக செய்து முடிப்பேங்கிற சத்தியத்தை ஒரு 21 நாள், இது மினிமம் 21 days எடுத்துக்கோங்க. அப்புறம் 48 days நகர்த்துங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒண்ணும் செய்ய வேணாங்க, அந்த சத்தியத்தின் சக்தி நம்மள அழகா நம்ம ஆயுள் பூராவும் அழைச்சிட்டு போயிடும். நான் நிறைய மாற்றம் கண்டு இருக்கிறேன். நான் என்னோட அனுபவங்கள் இங்க யார்ட்டையும் சொல்லலை. ஏன்னா நான் சொன்னது இன்னைக்கு சத்திய சோதனை காந்தி மகானை பத்தி தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது எல்லோருக்கும் உரியது. இந்த சத்திய சோதனை எல்லோருக்கும் சத்தியம் தயாராகவே காத்து கொண்டு இருக்கிறது. தன்னோட மகத்துவத்தை புரிய வைப்பதற்காகவும் தன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சாதகனுக்கு தன் முழு ரூபத்தை காண்பிக்கவும் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நம் பயணத்தை முழுமையாக அடைந்து எல்லா சோதனைகளையும் கடந்து முழுமை பேர் அடைவதற்கு அந்த குருபரா நம்மளோட இணைஞ்சு அதற்குண்டான நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரகத்தாய பயிற்சிகள் எல்லாமே அதை நோக்கித்தான். சோ அந்த பயிற்சிகளையும் முழுமையாக செய்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மீக பாதைகள் சத்தியத்தை நோக்கி, சத்திய பாதைகள் சத்திய புரிதலோடும் சத்திய தெளிவோடும் சத்தியமாக ஒரு வாழ்வு நிறைவாக வாழ்வதற்கு இறையர்களும் குருவர்களும் நம்மளை வழிநடத்தட்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தற்பொழுது நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க அம்மா அவர்கள் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சுபாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேம்மா. நீங்க சொல்ல மாதிரி இந்த ஜூம்ல பேராசிரியர்கள் பேச்ச கேட்டே எல்லாமே ஒரு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப சத்திய சோதனை இந்த தேதிக்கு உகந்தது. அக்டோபர் 2ஆம் தேதி இன்னும் ரொம்ப கூடுதல் சிறப்பெல்லாம் கூட இருக்கு. அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம லால் பகதூர் பர்த்டே, பிரதம மந்திரியா இருந்தாங்க, காமராஜுடைய நினைவு நாள். இதை விட இன்னொன்னு இந்த ஜூம்ல பெருமையா சொல்றேன்னாமா, நம்ம ஆழியார் ஆழியார் ஆழியாருங்கிறான், அதை கொடையா வழங்கிய நம்ம பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாவுடைய நினைவு நாள். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரும் அப்துல் கலாம் ஐயா மாதிரியே காந்தியை பத்தி பேசிட்டு இருக்கையிலே அவங்க உயிர் நீத்தாங்க சென்னையில. அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் இதுல உங்களை நினைவுபடுத்துறதுல எனக்கு அந்த சத்திய சோதனையில அவங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேம்மா. நன்றிம்மா. அவங்க பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. உணர்ந்தமா கடைபிடித்தமா, நீங்க கேட்டதை எனக்கு தெரியல. நாங்க உணர்ந்தமா இல்ல கடைபிடிக்கிறோமான்னு தெரியல. என்னமேதான் யோசிச்சு பார்க்கணும், அகத்தாய்வு பண்ணி பார்க்கணும். ஆமா, அதாவது சத்தியம்ங்கிறது மெய்ப்பொருள், சுத்தவெளி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நாவின் ருசினா என்ன, உள்ளத்தின் ருசி அழகா விளக்குனீங்கம்மா. ஆனா ஒன்னே ஒண்ணு இதுல, இப்பமா கிராமத்துல சில பேர் சத்தியம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவன் நம்ம வாயில கூட சொல்ல விரும்பல, அடிக்காம விட மாட்டேன் அப்படியெல்லாம் கூட சத்திய பிரமாணம் எடுத்து அதை செஞ்சு முடிப்பாங்க. அது கூட ஒரு சத்திய அவங்களுடைய அறிவு கேட்டியதுன்னு சொல்லுவேன். ஆனாமா அந்த சத்தியம் சக்தி நம்மளை அழைத்து போகும். அழுத்தமா சொன்னீங்க. நம்ம என்ன சத்தியம் பண்றோமோ அதை அழைத்து போகும். இப்ப நான் எனக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த சத்திய பிரமாணத்துல மந்திரிகள் உலக மக்கள் அளவும் பாக்குறாங்க. 1000 எத்தனையோ லட்சம் பேர் முன்னாடி இருக்காங்க. அவரு ஆளுநருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த யாரு நம்ம இந்த நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள் பூரா சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. அதை விட நம்ம டாக்டர்கள்லாம் சேருமுன்னே நம்ம தப்பான வழியில போக மாட்டேன்னு இந்த சத்திய பிரமாணம் எடுக்கும் போது மனசுல என்ன தோணும்? அது ஏமா நடத்த முடியாதா, இல்ல சில பேர் நடத்துறாங்களா? நீங்க பேச ஆரம்பிச்சோன்னு நான் அந்த மாதிரி சத்திய பிரமாணம் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். இவங்க நினைவெல்லாம் எனக்கு நிறைய வந்ததுமா. இது ஏன் தப்பா என்னன்னு கூட தெரியல. இவங்க எல்லாம் இதை செயல்படுத்த முடியாதுன்னே சத்தியம் பண்றாங்களா? அதெல்லாம் எனக்கு தோணுதுமா. அப்படி இதுக்கெல்லாம் நீங்க ஒரு சின்ன விளக்கம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
அம்மா நல்ல கேள்வி. சொல்லணும் ஒரே வார்த்தை தான்மா. உதட்டளவு சொல்றேனா உள்ளத்தளவு சொல்றேனா அப்படிங்கிறது தான் சொல்லு இல்லையா சாமிஜி. நம்மளோட வாழ்க வளம்னு சொல்லுவாங்கல்ல, உதட்டளவில் சொல்லாதீங்க உள்ளத்தளவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களே சாமிஜி. வாழ்க வளமுடன் வார்த்தை, அந்த ஒத்த வார்த்தைக்கு கூட உள்ளத்தளவு சொல்லும் போதுதான் கேட்கிறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் பலன் கிடைக்குது, அந்த இனிமையை உணர முடியும். அப்படின்னா ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கும் போது அதோட அர்த்தத்தை உள்ளத்தளவு உணர்ந்து சொல்லும் போதுதான் அதோட பலன் நல்லா இருக்கும். இவங்க நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஏன் எத்தனை தடவை இந்த நீதியில பாத்தீங்கன்னா நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க சத்திய பிரமாணம் சொல்லி சத்தியம் வாங்குறாங்கல்ல பகவத்கீதையை வச்சு. எத்தனை பேர் ஒரு நம்ம தொடக்கூடிய ஒரு புக்குங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு நூல், இந்து மதத்திற்கு ஒரு புனிதமான நூல் அப்படிங்கிறத மதிச்சு நம்ம சொல்றோமா, அதோட ஆழம் புரிஞ்சு தொடுறோமா, ஏதோ தொடுறோம், ஏதோ ஒரு சாதாரண ஒரு புக்கை தொடுற மாதிரி தொடுறோம். சோ நம்ம தொடுதலோ பேசுறதலோ சாதாரணமாக இல்லாம உள்ளத்தளவு அதோட மகிமை உணர்ந்து சொல்லும் போதும் செயல்படும் போதும் தான் அதோட ஆழம் நல்லா இருக்குமா. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மேலோட்டமா இது ஒரு சடங்கா செஞ்சிடறாங்க. சடங்கா செய்யறதாலதான் அவங்க செயல்படுத்தும் போது அதை முறையா செயல்படுத்தணும்னு ஒரு அழுத்தம் அவங்கள்ட்ட இல்லாம இருக்கு, மன உறுதி அவங்கள்ட்ட இல்லாம இருக்கு, மனசு பலகீனமா இருக்குது. சோ அது சத்தியம் தானே, சத்திய பிரமாணம் தானே எடுத்தோம் அப்படின்னு அதை என்ன பண்றாங்க, எளிதில் கடந்து போகிறார். அப்படி இல்ல, நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கிராமத்துல நீங்க சொன்னீங்கல்லம்மா, கிராமத்துல கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு சத்தியம் பண்றவங்க தான். அந்த சத்தியத்தோட செயல் என்ன செயல் செய்யறாங்களோ விளைவும் அது அவங்களுக்கு தான் வரப்போகுது. ஆனா கிராமத்துல சில இடங்களை பாருங்க, வாக்கு கொடுத்தேன்பாங்க. ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தா அது நிக்கணும்பாங்க, மீற மாட்டாங்க, ரொம்ப கடைபிடிப்பாங்க. நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவனுக்கு, இந்த வாக்கை பேஸ் பண்ணி தானமா நம்மளோட மகாபாரதமே பாருங்களேன். குந்தி ஒரு வாக்கு சொன்னாதானே, அந்த வாக்குக்கு தானே அர்ஜுனன் நீங்க அனைவரும் பங்கிட்டு கொள்ளுங்கன்னு திரௌபதியை சொன்ன ஒரு வாக்கு அந்த பெண்ணோட வாழ்க்கையாவும் அந்த அந்த காவியத்துக்கே அதான பேஸ்லைனாவும் போச்சு. வாக்குல வாழ்ந்தவங்கம்மா அந்த காலத்துல உள்ளவங்க. வாக்குங்கிறது இப்ப உள்ளவங்களுக்கு பெருசா தெரியறது இல்லம்மா. வாக்குங்கிறது தாண்டி உள்ளத்தால வாழும் போது மட்டும்தான் இன்னும் ஆழமா இருக்கும். இப்ப எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட்னு பேசிட்டு போயிடுறாங்கம்மா. அதனாலதான் அது உணர்வு பூர்வமா இருக்கிறது இல்லை. நீங்க ஆமா வாழ்க அப்படியெல்லாம் இல்லம்மா. ஒன்னே ஒண்ணு சின்ன சாந்தி, இப்ப ஒருத்தர் இப்ப எங்க காலத்துல நாங்க படிக்கையில இந்த சத்தியம்ங்கிற வேர்டு நீங்க சொன்னது மாதிரி சத்தியமா நெசமா உண்மையா எல்லாமே கேட்போம். ரெண்டாவது இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, சில சமயம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணா புத்தகத்தை கொடுத்து சத்தியம் பண்ண சொல்லுங்க, அப்ப மட்டும் செய்ய மாட்டோம். நான் தப்பு செஞ்சுட்டா கூட இந்த புத்தகத்து மேல ஆணையா சொல்லுனா செய்ய மாட்டோம். அது இல்லப்பா வேண்டாம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி இப்படி மழுப்புவோடைய செய்ய மனசு வராது, பயப்படுவோம். ஆனா இந்த சத்தியம் எடுக்கும்போது இவங்க வெறுமன வாயால சொன்னா கண்டிப்பா இதனுடைய தப்பா நடக்கும்போது இது விபரீதமாத்தானமா நடக்கும், இல்ல அது ஈஸியா இருக்குமாமா? ஐயோ இல்லம்மா, சாமிஜி சொல்றாங்க. ஏமா நீங்க நம்ம மகரிஷியோட ஒரு கோட் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும்போது உள்ளொள்ளி பெருகி தீயாய் சுடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குதும்மா. நிஜமா அந்த வார்த்தை நிஜமா உண்மையானது கூட. நம்ம நம்ம யார்கிட்டயோ பேசுறோம், உள்ளத்துல நம்ம பொய் பேசுறோம்னு வார்த்தை நாகரீகம் சொல்லும் போது சொல்லுவாங்க, அகரீகம். நம்ம சொல்லக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய நாக்கு அசைந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அகத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துல உண்மைக்கு புறம்பா இல்லாம ஒரு முரண்பட்டு இருக்கும் போது இப்ப நாகரிகம்ங்கிற சொல்றதுக்கு அர்த்தம் வேறையா இருக்குது. அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம உள்ளம் மனம் அந்த நாக்கு இதெல்லாமே ஒன்றுபட்டு இருக்கணும், அதுதான் தெளிவா இருக்கும். அதோட பலன் முழுமையா அவங்க வாழ்க்கையில் நடக்குமா, அது கண்டிப்பா அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அது இல்லாம நடக்கும்போது வாய்க்கு நம்ம வருந்தெல்லாம் சொல்றோம், பொய் சொல்றோம்னா. நேத்து கூட நான் பஸ்ல ஆயா கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு அம்மா போன் பேசுறாங்க, அவ வாய திறந்தா பொய் தான் பேசுவா அப்படின்னு. அப்ப நினைக்கிறேன், வாய திறந்தாலே பொய் பேசினா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு தடவை சொல்லும் போதே நம்மளுக்கு சங்கடமா வருதுன்னா இப்ப பொய்ங்கிறது பெரிய பெரிய தவறாவே தெரியல. இன்னும் இதை பத்தியே நான் ஒரு நாள் கிளாஸே பேசலாம், ஏன்னா அவ்வளவு இருக்குமா விஷயம். ஏன்னா பஞ்சமகா பாதகங்கள்ல முக்கியமானது பொய். முதல்ல வரக்கூடியது பொய் தான், முதல்ல வரக்கூடியதே பொய் தான். நம்ம பொய் சின்ன பொய் பெரிய பொய்ன்னு சொல்லிட்டு சின்ன பொய் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. சின்னதோ பெருசோ நம்ம வாக்கு ஒண்ணு சொல்லுது, நாக்கு ஒண்ணு அசையுது, ஆனா உள்ள ஒண்ணு இருந்துகிட்டு இல்ல இது இல்லைன்னு மறுக்குது இல்லையா. அந்த முரண்பாடு நமக்கு நோயாதான் வரும், சிக்கலா வரும். வாழ்க்கை சிக்கலாவும் நோயாவும் பாவமா தான் போகும்.
சோ அது யார் யார் எடுத்து எடுத்து முரண்பட்டு நடந்தாலும் அவங்களுக்கு பாவம் தாமா. அது சொல்லக்கூட கூச்சமா இருக்குது. பாவம் அவங்க அறிஞ்சோ அறியாமோ ஆமாம். செய்யறாங்க. பாவம் அவங்கள ஆமா. சேரும்னு சொல்ல கூட கஷ்டமா நம்மளுக்கு இருக்குது. நல்லா இருக்கட்டும், நன்றிமா. உணரட்டும், திருந்தட்டும். மிக வாழ்க சிறப்புமா. வளமுடன். அக்டோபர் 2ஆம் தேதி இந்த தலைப்பு மிக பொருத்தமானது. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. ரொம்ப சிறப்புமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. ஒருவருடைய கேள்வி பல பேருக்கு பதில கொடுக்குங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான கேள்வி அம்மா. நன்றிகள் அம்மா. மகாலிங்கம் ஐயாவுடைய நினைவு நன்றிம்மா. தினம் என்கிறதையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துனீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆமாம்மா. ரொம்ப வாய்ப்பு. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றியா. நல்ல பதில் நன்றி. அம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ராதாம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி வனஜாம்மா. வாழ்க அம்மா. சுபம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா வந்து அன்னைக்கு சத்திய சோதனை படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், மகரிஷிதும் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இன்னைக்கு ரெண்டையும் கலந்து இந்த காந்தி ஜெயந்தி விழாவில நாள்ல கொடுத்தது ரொம்ப அற்புதமா இருந்துச்சுமா. இந்த சில கருத்துக்கள் வந்து நீங்க சொன்ன இது மூலம் தான் கேட்க முடிஞ்சுச்சு. படிச்சத ஞாபகம் இல்ல. நீங்க சொன்ன சில கருத்துக்கள் வந்து புதியயா இருந்ததுமா. ரொம்ப அற்புதம். அதே மாதிரி கிருபாநிதி அம்மாவோட ஒரு கேள்விக்கு இவ்வளவு நல்ல சூப்பரான விளக்கம் கொடுத்தீங்க. அற்புதமா இருந்து அவங்களை எப்பவுமே அறிவு களஞ்சியம் நானு. அந்த மாதிரி அவங்க அற்புதமா கேள்வி கேட்பாங்க. அவங்க நீங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பதில் கொடுத்தீங்கம்மா. அற்புதம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேம்மா. நான் உங்களுடைய ஃபேன்மா. அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேவரட் ஆசிரியர்கள நீங்களும் ஒருவர். நீங்க வரும்போதெல்லாம் நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சத்திய சோதனை. உங்களுடைய உரை எப்பவுமே சிறப்பா இருக்கும். இன்னைக்கு அதுவும் காந்தி ஜெயந்தின்றதால ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா எனக்கும் உண்மைதான் இன்ன வரைக்கும் என்னை கொண்டு போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா உண்மைக்கு எந்த ஒரு சாயமே கிடையாது. பொய்ங்களுக்கு தான் நிறைய இது இருக்கும். உண்மைக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா நம்ம உண்மையா இருக்கும்போது, அன்பா இருக்கும்போது, நம்மள ஒருத்தர் வந்து ஏமாத்தும் போது அதை எடுத்துக்க முடியல. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற தோணுது. மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அது ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதை எப்படிமா எடுத்துக்கிறது? வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, வாழ்க வளமுடன். இது நிறைய பேருக்கு உள்ளதுமா. நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம ஆன்மீக பாதையில பயணம் பண்ற நிறைய பேருக்கு உள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, நம்ம நல்லவங்களா இருக்கிறோம், நம்மளுக்கு ஏன் கெடுதல் பண்றாங்க, ஏன் தீங்கு இழைக்கிறாங்க, நம்மள ஏன் இப்படி நடத்துறாங்க, பொறாமப்படுறதோ, பல விஷயங்கள் நடக்கும். இது வந்து நீங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாமிஜி ரொம்ப அழகா இதுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு பாதையில நடக்கிறீங்க, அந்த பாதையில கண்டிப்பா கல்லு இருக்கும், மண்ணும் இருக்கும், குழியும் இருக்கும், முள்ளும் இருக்கும். நான் போறக்கூட பாதையில இது எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது நியாயமா? கண்டிப்பா இல்லைங்கம்மா. அதே மாதிரிதான் மனிதர்களும் எல்லாருமே அவங்களோட அறிவின் தரத்தை பொறுத்து தான் இருக்கிறாங்க. அறிவின் தரமும் ஒரே மாதிரி இல்ல. அவங்க வாழ்க்கையில என்னென்ன அவங்க இந்த 5 இந்திரியங்களை வச்சு என்னென்ன பெற்றாங்களோ, அறிவை பெற்றாங்களோ, அந்த அறிவின் தரத்திற்கு தான் சொல்லுவதும் செய்வதும் தான் சிந்திப்பதும் எல்லாமே சரின்னு அவங்க நம்பிக்கிட்டு அதைப்படி செய்யறாங்க அவங்க வாழ்க்கையை. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றதுக்கு முழு உரிமை இருக்குது. பட் நம்மளோட வாழ்க்கையில அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க இல்லையா? இது நம்மள வந்து பாதிக்காம இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்குமா. அப்ப 2 விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்களே நம்ம உண்மையா இருக்கிறோம்னா, நம்ம உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தவங்களோட விமர்சனங்களோ, மத்தவங்களோட சொல்லோ செய்யறவங்களை காயப்படுத்தும் போது நான் எனக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிற முழு திருப்தியை நீங்க எடுத்துக்கோங்க. எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கேள்விய அவங்கள்ட்ட வந்து ஒரு எதிர்கேள்வி, ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்னே வைக்க வேண்டாம். அவங்க அப்படித்தான். ஏன்னா அவங்களோட அறிவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. இவங்க எனக்கு கெடுதல் செய்யறாங்க, எனக்கு வந்து நாம அவங்களுக்கு நம்மளோட உண்மைத்தன்மையை அவங்களை நிரூபிக்கணும்னு போராடினா கூட
நீ சொன்னீங்களே சாயம் பூசிருப்பாங்கன்னு, நம்மளுக்கு நம்மளோட உண்மையை வந்து அவங்க நம்ம நிரூபிச்சா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் நிரூபிக்கிறதே இல்லம்மா. இல்ல, ஆனா அதுதான் நல்லது கூட. சில சமயம் நம்ம நிரூபிக்க பார்ப்போம் நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட, நிரூபிக்க முடிஞ்சா புரிஞ்சுக்க மாட்டாங்க. உண்மைங்கிறது நிரூபிக்க முடியாத ஒன்று, பொய்யதான் நிரூபிக்கணும். ஏன் இந்த உலகத்துல உண்மையை கொண்டு நம்ம நிரூபிக்க விரும்பணும்? சோ அதனால அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும். அவங்க மூலமா நம்மளுக்கு பாவம் ஒண்ணு நடக்குது, துன்பம் ஒண்ணு வருதுன்னா தமிழ் சொல்லுவாங்க, பிறர் செயலால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் நாம் செய்த பாவம் போச்சு. வெர்த்தியாரோட செயலால எனக்கு ஒரு துன்பம் வந்தா கூட நல்லதுதான். நான் தப்பு செய்யல, நான் எந்த விதத்திலையும் காரணமே இல்லை, அவங்களாம் எனக்கு துன்பம் தர்றாங்கன்னா கூட என்னோட பாவம் ஒண்ணு குறைஞ்சு போச்சு. கொண்டு வந்த பாவத்தை யாராவது கழிச்சுக்க ரெடியா இருக்காங்கன்னா சந்தோஷமா தானே கொடுக்கணும். ஆனா பரிதாபமும் வரும். என் பாவத்தை நீ ஏத்துக்கிறியன்னு சொல்லும்போது பரிதாபம் வரும்ல. பரிதாபம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நீ நல்லா இருன்னு சொல்லி வாழ்க வளம்னு சொல்லி அவங்கள வாழ்த்துரும். சோ இந்த ரெண்டு விஷயம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மன்றத்துல இதெல்லாமே நடக்கும். அதனால நீங்க வந்து மற்றவர்களை எப்படி இருந்துட்டு போடும், மற்றவர்களுக்காக நம்ம வாழ வரல, நம்ம வாழ்க்கையை நம்மளுக்காக வாழ வந்திருக்கு. இந்த வாழ்வு இனிமையானது, அற்புதமானது. இறைவன் நம்மளுக்கு நல்ல உருவ கொடுத்து வழி நடத்தி அழிச்சு போயிட்டு இருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்றேன்னு சொல்லி சந்தோஷமா வாழுங்க. நிரூபிக்க வேண்டாம், நீங்களாவே இருங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி, ரொம்ப சிறப்பம்மா, சந்தோஷம். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகளம்மா, நன்றிகளம்மா, சிறப்பான விளக்கம். அடுத்தது குருவம்மாளம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. குருவம்மாளம்மா. வளமுடனம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. அம்மா சுபாம்மா, ரொம்ப சிறப்புங்கம்மா, அற்புதமான ஒரு சிந்தனை வரைங்கம்மா. இன்றைக்கு வந்து நம்ம வேதாத்திரிய காந்திஜி டாக்டர் மகாலிங்கம் அவர்களோட நினைவு நாளுங்கம்மா. நம்ம இவ்வளவும் அனுபவிச்சுக்கிட்டு இரையாற்றல் பாருங்கம்மா. இன்னைக்கு சத்திய சோதனை உங்க மூலமா வந்து அப்படி நம்ம இவ்வளவும் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற அவ்வளவுக்கும் காரணம் ஐயா தான். அவரோட நினைவுனால எவ்வளவு பொருத்தமா வந்து அமைஞ்சிருக்குன்னு அதுக்காகவே தான் நான் இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேங்கம்மா. நல்லதும்மா. நம்ம வந்து காந்திஜி கூட எல்லாம் இருக்கல, பார்க்கல, போகல. ஆனா ஐயாவெல்லாம் நாங்க நிறைய தரம் பார்த்திருக்கோம்மா. அழியாறுல நிறைய அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதனால எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு நீங்க இந்த தலைப்பை எடுத்து பேசுனது ரொம்ப அற்புதம். எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரொம்ப நன்றி. கிருபாநதி அம்மா தான் இன்னைக்கு ரொம்ப அழகா அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு என்னென்ன உண்டுங்கிறது ரொம்ப அழகா எல்லாருக்கும் இந்த சங்கத்துல உள்ள அத்தனை பேருக்கும், ஜூம்ல உள்ள அத்தனை பேருக்கும் தெரியற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. அறிவு களஞ்சியம்னு ராதா அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி வந்து கிருபாநதி அம்மாவுக்கு. என் கூட பேசின இப்ப இந்த அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்து சபரீஷ் சுந்தர வடிவேலும்மா, ஏன் நீங்க பேசலாம். ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, மிக சிறப்பா இருந்ததும்மா. மத்தவங்க வாழ்க வளமுடன். சபரீஷ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நான் வந்து நான் கோயம்புத்தூர்ல சில என்னோட அம்மா லாயர்னால நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்க வந்து நிறைய அவங்க அம்மாவோட கொலீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் எடுத்துக்கிறாங்கம்மா. அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மர்டர் கேஸ் ஆகட்டும், இல்ல சிவில் கேஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து 2-3 பேரை வந்து அவங்க ஒய்ஃபே கொண்டுட்டாங்க, இல்ல வீட்டுல வந்து இது பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கே வாதாடி இது பண்றாங்க. நான் அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறனால சம்டைம் கேட்பேன், அது எப்படி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல அது வந்துரும், அவங்க இப்ப அவங்க பண்ண தப்பா இருந்தாலும் இப்ப அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுறதுனால ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல வந்துரும் அப்படின்னு. இப்போ கிருபானந்தி அம்மா சொன்ன மாதிரி நம்ம இவ்வளோ அறம் அந்த மாதிரிலாம் அவங்க பகவத்கீதையில வச்செல்லாம் சத்தியம் இவ்வளோ எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். பட் அதுதான் கேக்குறேம்மா, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் கேக்குறேம்மா. இல்லப்பா, அது என்ன அப்படின்னா, அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போதே பொருள் ஈட்டலாம். பொருள் ஈட்டும் போது கண்டிப்பாக அது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தர்ம நெறியில வரும்போது ஈற்ற ஒவ்வொரு பொருளும் நேர்மையான வழியில நம்மளை வந்து அடையணும். நீங்க வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்படின்னா, அவன் மூலமாக பாவப்பட்ட காசு நாய் வித்த காசு குறைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாதுங்க. நாய் வித்த காசு வேணா குறைக்காம இருக்கும், பாவப்பட்ட காசு பாவத்தை கொடுக்கத்தான் செய்யும். புண்ணிய காசு புண்ணியத்தை தான் கொடுக்கும்.
ஸோ நீங்க ஒரு ஒரு உண்மைக்கு புறமான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிடறோம் அப்படின்னா கூட, அதுக்கு ஒரு வருமானமும் நம்ம பெறுறோம், ஊதியம் பெறுறோம் அப்படின்னா, அது பொய்க்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அது பாவப்பட்ட காசு தானேப்பா. யோசிச்சு பாருங்க. பொய்யான காசு பொய்யான வழியில தான் போகும். உண்மையான காசு உண்மையான வழியில மட்டும் தான் போகும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். நீங்க சில விஷயங்கள் சொல்ல இங்க முடியாது. பொருள் எந்த வழியில வருதோ பார்த்தா வீட்டுல நிறைய பொருள் இருக்குங்க. நிறைய பொருள் இருக்கும். நிறைய பேர் கந்து வட்டி விடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. கந்து வட்டி விடுவாங்க. நிறைய மீட்டர் மேல மீட்டர் போட்டு வட்டி சமைச்சு ரொம்ப அகெயின்ஸ்டா சொல்லுவாங்க. வட்டி வாங்காதீங்க. வட்டி, வாடகை, குத்தகை 3 வாங்காதீங்க. ஏன்னா இது 2மே 3மே கொடுக்கப்படுறவங்க வருத்தப்பட்டு கொடுக்கக்கூடிய விஷயம். அது வட்டி ரொம்ப அப்படி இருக்கும்போது வட்டி வாங்குறவங்களோட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும். காரு, பங்களா எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட. சொத்து சுகம் பாக்குறவங்களுக்கு, வெளியேந்து பாக்குறவங்களுக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு. பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது தெரியும் அவங்க மனசு நிம்மதியாவே வாழ மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள தொக்கிட்டே நிற்கும். பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். வெளியே தெரியாது. உள்ளுக்குள்ள போய் எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொல்லுவாங்க அவங்க வீட்டுல இப்படி நடக்குது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே காரணம் தான். எந்த விதத்துல நம்ம பொருளை ஈட்டுறோம் அந்த வழியில அது ஒண்ணு நோயை கொடுக்கும், இல்ல மனசிக்கலை உண்டு பண்ணி கொடுக்கும், மனநோயை கொடுக்கும். மனசிக்கல் நிறைய அனுபவிக்கிறாங்க, நிறைய விதவிதமா அனுபவிக்கிறாங்க. ஸோ அதுதாங்க காரணம். ஈட்டிய பொருளின் கண்டிப்பா அது எந்த வழியில வர்றதுங்கிறது அது நேர்மையான வழியில வரணும். அது ரொம்ப அழுத்தமா மகரிஷி சொல்லியிருப்பாங்க. நேர்மையான வழியில பொருள் ஈட்டுங்க, முறை மாறி பொருளிட்ட வேண்டாம் அப்படின்னு. எனக்கு அந்த பொருளை வாங்கும்போது எனக்கு மனசு நிறைவா இருக்கணும். அந்த நிறைவு வரும்போது மட்டும்தான் வாழ்க்கை நிறைவா இருக்கும். மனசு நிறைவா இருக்கும்போது எனக்குள்ள நான் அடுத்தவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஈட்டின ஒவ்வொரு பொருளும் என்ன நேர்மையா இருக்கேன். இங்க லஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்ச என் உறவினர் கூட சேர்த்தே சொல்ல இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கினவங்க எல்லாமே ஒரு நிறைவா வாழ்றது இல்லை. அவங்க அவங்க மரணம் கூட பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் நடக்கும். ஸோ இது நிறைய விஷயங்கள். இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஊழ்வினை கர்மா, அதாவது சஞ்சித கர்மாலதான் வர்றோம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. இதுல பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ஜென்மத்தை நாம செய்யக்கூடிய அந்த கர்ம பதிவுகளும் சேர்த்து அழுத்திட்டோம் அப்படின்னா இது யாரு கொண்டு கரை சேர்க்க போறா? சந்ததிகளுக்கு தான் இது போகுது. ஸோ சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நல்ல சொத்துக்களை நம்ம பொருளை அப்படிங்கிற அந்த சொத்து இல்லாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் புண்ணியம்ங்கிற சேர்க்காட்டி கூட பரவாயில்ல, பாவம் சேர்க்காம இருந்தாலே நம்ம சந்ததி தூய்மையாகும். ஸோ வருமானத்தை நல்லா உத்து பார்க்கணும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா, மிக சிறப்பான பதில். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ரொம்ப சிறப்பான பதிலம்மா. இது கூட எனக்கு கூட நிறைய நேரத்துல கேட்க வரும். ஏன்னா நம்ம அவங்க சில பேர் சொல்லுவாங்க அதுக்குதான் நம்ம காசு கொடுத்துட்டோமே அதனால நம்மள ஒண்ணும் அது பாதிக்காது அப்படிம்பாங்க. ஆனா நீங்க சொன்னது நாய் வித்த காசு குறைக்காதுங்க. உண்மையிலேயே நமக்கு அந்த பதிவுல கொஞ்சம் வரதானே வரும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. நன்றிகள் நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிர்மலா அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சுபாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூமா. இன்னைக்கு நீங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவரோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை ரீகால் பண்ணி கொடுத்துருக்கீங்கம்மா. ரொம்ப தேங்க்யூ. அவரோட அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்கம்மா. வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி நிதானமா யோசிச்சுதான் பேசுவாரு. அதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு மனசு நிக்கிறதா இருக்குமா. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுதுமா. அதுக்கப்புறமா எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்விமா. இன்னைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. அதை ஒட்டி நீங்க பேசுனது உங்ககிட்டயே கேட்டுடலாம் அப்படின்ட்டு. அவங்க வேதாத்தியத்துல இல்லம்மா, ஆனா இப்போ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. நான்வெஜ் எல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நாங்க அது மெடிடேஷன் பண்றது சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கம்மா. அதனால உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டுட்டு அந்த பதிலா அவங்களுக்கு சொல்லிக்கலான்ட்டு இருக்கேம்மா. சந்தோஷமா. வாழ்க வளமுடன். ஒரு விஷயம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா நம்ம சாமிஜி எந்த கண்டிஷனும் சொல்றது இல்லை. ஏன்னா இந்த நான்வெஜ் அப்படிங்கிற விஷயம், மாமிசம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அசைவ உணவு அது தானா உணர்ந்து விட்டுருவாங்க. நம்ம வற்புறுத்தி உணர வச்சு அவங்கள இல்ல இல்ல நீங்க தீட்சை வாங்கணும்னா அதை விட்டுட்டு வாங்க அப்படின்னா அது மேல ஒரு பற்று ஒரு ஆசை இருந்துட்டே இருக்குமா. நம்ம தீட்சை வாங்குறதுக்காக இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த உணவின் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்.
அதை விட்டுட்டு இங்க வரும்போது இதுல கிடைக்கிற அந்த உண்மையான சுகத்தை அவங்க வந்து அதை ருசிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இருங்கப்பா, நீங்க தீட்சை வாங்குங்க. நாளாக நாளாக அவங்களையும் உணர்ந்துருவாங்க. ஏன்னா தீட்சை வாங்கும் போது அந்த உயிர் சக்தி இங்க தூண்டப்படும் போது சிந்தனா சக்தி தூண்டப்படும். இப்ப உயிர் சக்தி தூய்மையாகும். ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணும் அப்படின்னா, அதை எடுக்கும் போதே சாப்பிடணும்னு தோணாது. இது எல்லாம் இதுவும் சத்தியத்தோட சக்தி தான். இது நம்ம உண்மையை நோக்கி நகர்றோம். அவங்க தீட்சை வாங்கணும்னு ஆசைப்பட்டதே பெரிய விஷயம். சாமிஜி சொல்லுவாங்க, நீங்க நம்ம பொதுவா என்ன சொல்லுவாங்க, புத்தரும் சொல்லுவாரு, சாமிஜி சொல்லியிருக்காங்க, என்னன்னா நல்லவர்களுக்கு தான் வந்து ஆன்மீகம் கிடையாது. ஒரு திருடர் வந்து புத்தர்கிட்ட வராரு, தீட்சை வாங்கணும்னு சொல்லும் போது சீடர்கள்லாம் மறுக்கிறாங்க, அவன் திருடன், அவனுக்கு தீட்சை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, இவனை போல ஆளதான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நோயாளிகளுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் தெரியும். சோ ஆன்மீகம் நல்லவர்களுக்கு கிடையாது. சோ சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பஞ்சமகா பாதகங்கள் புரிந்தோர் எனும். பஞ்சமகா பாதகங்கள்னா பொய், சூது, கொலை, களவு, பாழழுக்கத்தவர், கற்பழி. இந்த 5 மிக கொடுமையானது. இந்த 5 நீங்க பண்ணியிருந்தா கூட நான் உன்னை ஏத்துக்க ரெடியா இருக்கேன்னு சாமிஜி சொல்றாங்க. அப்படிங்கும் போது மாமிசம்ங்கிறது அது மேபி அது வந்து அவங்களோட முன்னோர்கள் அது உணவு பழக்கம் வந்துடும், தப்பு இல்லை. தாராளமா சந்தோஷமா அவங்கள கூப்பிடுங்க, அவங்க சாப்பிட்டு விடுவாங்க. சரிங்களா? அவங்க விடும்போது விடட்டும், அவங்க ஃபோர்ஸ் பண்ண வேணாம். நல்லது. ஆமா. அப்புறமா இன்னைக்கு காந்திஜியோட ஒரு புக் நான் படிச்சிருக்கேன், ராமநாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவர் வெறும் ஃப்ரீடம் ஃபைட்டரு, நம்ம தேச தந்தை அப்படி மட்டும்தான் என்னோட கருத்தா இருந்தது, தெரியாம இருந்தது. அந்த புக்கை படிச்ச அப்புறமா தான் அவரோட ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேமா. அந்த புக்கை பத்தி நான் உங்களுக்கு நீங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். தேங்க்யூமா. சந்தோஷம் சந்தோஷம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த புக்கை படிச்சது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன் அந்த புக்கை. நானும் படிக்க பாக்குறேன். சந்தோஷம், உங்க மூலியமா எனக்கு ஒரு கிடைச்சது. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் நிர்மலாமா, வாழ்க வளமுடன். ஆமாம்மா, நம்ம தீட்சை கொடுக்க கேட்டாலே அவங்க நேத்தி கூட இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. ஆகினை கொடுக்கும்போது அந்த அன்பர்கிட்ட வந்து கொடுத்துட்டு, நீங்க கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு சாப்பிடாம இருந்ததுன்னா நல்லது, கொஞ்சம் உணர்வு நல்லா கிடைக்கும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ன போது அவங்க சொன்னாங்க, இந்த மாசம் சாப்பிட மாட்டோம், புரட்டாசி மாசம் அப்படின்னாங்க. ஆமா, நன்றிகள். பக்குவமா தான் சொல்லணும் நம்ம, அவங்களுக்கு வற்புறுத்தி சொன்னோம்னா அவங்களுக்கு பிடித்தம் இல்லாம. வாழ்க வளமுடன். அடுத்து உமையாலம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். உமையாலம்மா பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். உமையாலம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க இப்போ வந்து என்னன்னா, காந்திஜி வந்து தவறு செய்ய போகும்போது அவருக்கு இறைவனுடைய துணை இருந்துச்சு, அதை தடுத்து அவரை நல்வழிப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா? அது மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்றீங்க. அதாவதுமா, நம்ம அது வந்து அவர் சொல்றாரு, பிரார்த்தனை அப்படிங்க சொல்லும் போது சொல்றாரு, நம்ம வந்து இறைவன்ட்ட வேண்டுறது, இறைவன்ட்ட சமர்ப்பணம் ஆகுறது, இது எல்லாமே எப்படி அப்படின்னா, எப்படி நம்ம சாப்பிடுறோம் அது தப்பே இல்லை. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் கிடையாதுமா. அது சொல்றாரு, நீ எப்படி இப்படி சாப்பிடுறோம், எப்படி நடக்கிறோம், இதெல்லாம் எப்படி சகஜமா இருக்கோ அதே போல இறைவன்கிட்ட வேண்டுறது, இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறது, இறைவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது கூட, இறைவா என்னை ஆட்கொள்ளு, என்னை வழி நடத்து, என் உள்ளிருந்து என்னை ஆட்கொள்ளு இறைவா. இது நம்ம மற்ற சக மனிதர்கள்ட்ட பேசுற மாதிரி பிரார்த்தனைங்கிறது கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பிரார்த்தனைனா என்னது? தெய்வத்தோட பேசுவது. தெய்வத்தோட நீங்க பேச பேச என்ன ஆகும்னா, நம்மளுக்குள்ள ஒரு உள மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ள நடக்கும். அது எப்படின்னா, தெய்வத்தோட பேசும்போது என்ன ஆகும், நீங்க வந்து ஒரு மனிதர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு கூச்சம் வரும், இது பேசலாமா பேச வேண்டாமான்னு சொல்லுவோம். நீங்க வந்து ஒண்ணும் இல்லைங்க, உங்களோட ஒரு பெரிய கவலை, ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்கு, யார்ட்டாவது இறக்கி வச்சிடான்னு போனா கூட அவங்க சொல்ற சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்ட மாரி ஆகலாம், சில நேரம் சில வார்த்தைகள் உங்களை வந்து கூல் பண்றது மாதிரியும் இருக்கலாம். ஆனா தெய்வத்துல நீங்க நம்பிக்கையோட கொட்டும் போது, இவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், இவன் எல்லாத்தையும் செய்வான் அப்படிங்கும் போது தெய்வத்து மேல நம்மளுக்கு ஒரு அதீதமான ஈடுபாடு, எப்போ நன்றி உணர்வோட வரணும். நம்ம ஒவ்வொரு மூச்சிலையும் கூட அவன் இருக்கிறான்பா, என் வாழ்நாள நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை. இந்த மூச்சு உள்ளழுக்கும் போது வாழ்க்கை, மூச்சை வெளியே விடும் போது மரணம் அப்படின்னா,
இன்னைக்கு நான் மூச்சு இழுத்து வெளியே வரதுக்கு நீதான காரணம் இருக்க, அதை கூட அவன் எண்ணிதான் வைக்கிறான் அப்படின்னு இந்த சாமிஜி நம்ம மகரிஷியும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நீ உண்ணக்கூடிய உணவு இன்னைக்கு செரிமானம் ஆகி 1 மணி ஆனா பசிக்குதுன்னா அது காரணம் உள்ள ஒரு சக்தி இருக்கு. அது இயற்கை, இறைவன் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த சக்தி இல்லைன்னா நமக்கு இந்த 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 வாழ்க்கை இல்லையே. இன்னைக்கு உள்ள உறுப்புகள்லாம் நான் மாட்டேன்னு அடம் பிடிச்சது, செரிமானம் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சதுன்னா அடுத்த வேலை உணவு உள்ள போகாது. அப்புறம் எப்படி அது எல்லாமே அத்தனை உறுப்புகளும் ஒழுங்கா செய்யுது. இந்த உடல் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமாக வாகனம், உள்ள இறைவன் குடியும் இருக்கிறான். சோ அப்படி நீங்க அதை பார்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த பிரார்த்தனை அதை ஒண்ணு பிடிக்கும் போது நம்மளுக்கு அது அந்த தாக்கத்துல ஊடுருவி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க பிடிப்போட இருக்கும் போது மட்டும்தான்ப்பா அவன் அதிகமா கொள்ளுவான். நம்ம லேசான பிடிப்போட பட்டும் படாம இருந்தோம்னா அந்த தாக்கம், அவனோட ஈடுபாடும் அவன் நம்மளுக்குள்ள ஊடுருவதும் கம்மியா தான் இருக்கும். சோ இறைவனோட ஊடுருவல் நம்மளுக்குள்ள நல்லா இருக்கணும்னா நம்ம உணர்வுபூர்வமா அவனை பிடிக்கும் போது அதீதமான ஊடுருவல் நடக்கும். அப்ப அந்த ஊடுருவல் நடக்கும் போது சின்ன சின்ன தவறுகள் நீங்க செய்யலாம், அதெல்லாம் அளவு பண்ணிட்டே தான் இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஒரு தீங்கு உங்களுக்கு வரும்போது மட்டும் என்ன பண்ணுவான் அப்படின்னா விழிப்பு நிலை அப்படிங்கிறத யார் மூலியமாவது எந்த ரூபத்திலாவது கொடுத்து உங்களை ஆட்கொண்டு அதை நடக்க விடாம தடுத்து. நிறைய யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதோ கெடுதல் வராத யாரு எப்படி தடுத்தாங்க? ஒரு சொல் மூலயமா, ஒரு செயல் மூலயமா, ஒரு போன் கால் மூலயமா, ஏதோ நசை போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்க, அப்படி அப்ப உங்களுக்கு நன்றி பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். நான் யார்ட்டையும் சொல்லலையே, தெய்வமே நான் ஓட்டு தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இது எனக்குள்ள அவ்வளவு ஆற்றல நீ என் கூட நீ இணைச்சு இருக்கிற தெய்வத்தின் சக்தி நம்மகிட்ட இணைஞ்சு இருக்கிறது. இந்த தெய்வ நிகழ்வுகளால வித்தியாசமான நிகழ்வுகள் நம்ம காமிச்சு கொடுக்கும். மனம் மேலோட்டமா இருந்ததுன்னா அதை நம்ம கவனிக்க மாட்டோம், ஏதோ சாதாரணமா எடுத்துட்டு போயிடும். மனம் கொஞ்சம் அப்படியே அமைதியாய் கொண்டு வந்து ஆழமா யோசிக்கும் போது ஒவ்வொரு நிகழ்வுகளோட மகத்துவம் புரியும் போது கண்ணீர் பெருக்கெடுக்கும். கண்ணீர் பெருக்கெடுக்கும். நீங்க ஆசைப்பட்டு பாருங்க. அப்ப அந்த கண்ணீர் பெருக்கிறது நல்லா புடிச்சு வச்சுக்கோங்க, இதான் உண்மை. அப்ப தெய்வ சக்தி என்னை வழி நடத்துது, தெய்வம் தான் எனக்குள்ள காத்துட்டு இருக்கு, நான் எப்ப திரும்பி அதை உணர போறேன் அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி நீங்க யோசிக்க சிந்திக்க 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 அந்த பரிபூர்ணமான அந்த சத்தியத்தின் ஊடுருவல் உங்களுக்குள்ள நடக்கும்போது சத்தியத்தின் சக்தி உங்களை வழிநடத்தி போறத நீங்க தெளிவா உணர்வீங்க. கண்டிப்பா நடக்கும். உணர்ந்திருக்கீங்க, சொல்ல தெரியாம மேபி இருக்கலாம். கண்டிப்பா இதை உட்காந்து எல்லாருக்கும் நடந்திருக்கும், எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். யோசிச்சு எழுதி பார்த்தா வரும், பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, நன்றிகள் உண்மையாலம்மா. அடுத்ததாக சாம்சங் SM-M14, அது நீங்க உங்க பேரை சொல்லிக்கிட்டு அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நான் ஒசூர்ல இருந்து ஜெயக்குமாரி பேசுறேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய சிந்தனை உரை மிகவும் சிறப்பு. சத்தியத்தை பற்றி இன்னைக்கு காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்ம எதையாவது அழுத்தி சொல்லும் போது உடனே அந்த வார்த்தை சத்தியமா அப்படின்னு வந்துரும். அது எனக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது முதல்ல. இப்பெல்லாம் அது தோன்றது இல்லை, ஏன்னா நம்ம மனவளக்கலையில பயிற்சி பண்றோம். நம்ம பொய் சொன்னாதானே அந்த மாதிரி சொல்லணும் இல்லைங்களா? அதனால அந்த எண்ணம் வர்றதில்லை. ரொம்ப சிறப்புமா. இப்போ ஒரு விளக்கம் அவர் அம்மாவுக்கு சொன்னீங்க. அதாவது நல்லவங்களுக்கு எந்த யோகாக்களையும் ஆன்மீகமும் தேவையில்லை, கெட்டவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படிமா? அது கெட்டவங்க அவ்வளவு சீக்கிரம் தியான பயிற்சி, ஆன்மீகத்துல பயிற்சி எடுத்து முன்னேற முடியுங்களா? அவங்களுக்கு அந்த மனசு வைக்கணும் இல்லைங்களாமா? இல்லம்மா அப்படி இல்லை. நல்லவர்களுக்கு தேவையில்லை, நல்லவர்கள் பயணிக்கிறார்கள். அவனுக்கு அந்த இறைவன் அந்த பாதையில அழைச்சிட்டு போயிருங்க. சில பேர் நம்ம நல்லவர்களே போயிட்டு இருக்கும் போது சுத்தி உள்ள சில மனிதர்களை தவறா இருக்கும்போது இவனெல்லாம் இதுக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கும் போது நம்ம நினைக்கும் போது தீவர்களுக்கு இது தேவையில்லையா, இது அனுமதி இல்லையானா அவர்களுக்கு தான் முக்கியமா தேவை. அவங்க வாழ்வு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அவங்களுக்கு மனமாற்றம் நடக்கணும். மனமாற்றம் நடக்கணும்னா அவங்களுக்குள்ள புரிதல் வரணும். எப்படி புரிதல் வரும்? நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல சூழல்ல இருக்க அவங்களுக்குள்ள அப்படியே மாற்றம் வரும்போது அவங்க தீயவர்களா இருக்கிறவங்க முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்வார். நீங்க நிறைய இருக்குது. நீங்க வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல அவர் எப்படி இருந்தாரு, அவர் மாறி அப்படியே தன்னையே மாற்றிக்கொண்டுதான் இன்னைக்கு ராமாயணத்தை எழுதினார் இல்லையா? அருணகிரிநாதரும் அதே போலதானமா? அதுதான். அதுல எடுத்தீங்கனாலே அந்த ஆன்மீக பாதையில திருப்பி பாத்தீங்கன்னாலே சாதனை பண்ணவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கெடுதல் பண்ணியிருப்பாங்க.
ஆனா அப்படியே அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு அப்படியே மாறி வந்துருவாங்க. ஏன்னா ஒரு சந்தேகமா, அது இறைவன் ஏற்றுக்கொள்வாரா? அந்த மாதிரி அவ்வளவு கெடுதல் செஞ்சவங்க கண்டிப்பாமா, கண்டிப்பா இறைவன் காத்துட்டு தானே இருக்கிறான். மனிதா நீ என்ன ஆட்டம் போடு, ஆட்டம் போட்டுக்கோ, அதுக்காக நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். சரி, அவன் காத்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள திரும்பணும், தன்னை உணரணும். தன்னை உணர்றதுதான் தெய்வத்தை உணர்றது. தனக்குள்ள தெய்வ சக்தி இருக்கு, ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். எனக்குள்ள இருக்கிறான், உங்களுக்குள்ள இருக்கான், எல்லாருக்குள்ளயும் இருக்கான். அந்த 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 தெய்வ சக்தியை நம்ம உணரும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கான். அதுக்குதான் அந்த மனித படைப்பை அதுக்குதாமா முழுமை அடையணும். அந்த 6வது அறிவு வந்திருக்குது. முழுமையா அடையணும் வந்திருந்தா கூட நடுவுல வந்த கர்ம வினை பதிவுகள், ஆணவம், கண்மம், மாயெல்லாம் சேர்ந்து தானே மனிதனை வேண்டாத வழியில இழுத்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்குது. அந்த முழுமைதான் அது காத்துட்டு இருக்குது. நம்ம திரும்பி வரணும்னு தான் அது காத்துட்டு இருக்குது. சோ அதனால இத்தனை நாள் கெடுதல் பண்ணி ஏன் அவனை ஏத்துக்க மாட்டேன்லாம் மறுக்காது. தெய்வம் அதான் சொன்ன, கடவுள் கருணையானது. இந்த மகாத்மா எழுதியிருப்பாரு, கடவுளின் கருணை யார் கொண்டதுன்னு எழுதியிருப்பாரு. கருணை இல்லையா, சாமி சொல்லுவாங்களே, அன்பும் கருணையும் தான் இறைவனோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியும் அன்பும் கருணையும் தான். அது அன்பாவும் இருக்குது. நம்மள இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பொம்மலாட்டம் நடக்கிறதுல நம்ம ஒரு கயிறை வச்சுட்டு இப்படி ஆட்டிட்டே இருக்கிற வரைக்கும் தான் திரையில நம்மளுக்கு தெரியுது இறைவன் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் இப்படி ஆட்டிட்டே இருக்கிறான். நம்மளுக்கு அவன் ஆட்டுறாங்கிறது நம்மள மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆட்டுறாங்க தெரிஞ்சு நம்ம மேல ஆட்டிட்டு இருக்கவே தான் இந்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவன் ஆட்டுறான் தான். அது சாமிஜியோட பாடல்ல சொல்றேன் பாருங்க, இறைவன் என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள். செஸ் போர்ட்ல வச்சு காய் நகர்த்தி விளையாடுற பார்த்தீங்களா, அதே மாதிரி இறைவன் என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள் பெயர்த்து இடமாற்றி வைப்பான்னா, லேசா இடத்த மாத்தி வைப்பான். நம்ம சிப்பாயை நகர்த்துறோம், யானை நகர்த்துறோம், ராணி நகர்த்துறோம், ராஜா நகர்த்துறோம், அதே மாதிரி இடமாற்றி வைப்பான். பீத்தி எரிஞ்சிருவான், அவுட்டு, நீ வெளியே போன்னு தூக்கி வீசிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், சில பேரை அருளும் புரிவான். நீங்க போய் யாராவது ஏன் அப்படி பண்ண, ஏன் நீ பிச்சு எரிஞ்ச, ஏன் அருள் புரிஞ்ச, நீ ஏன் நகர்த்தி வச்சன்னு யாரும் கேட்க முடியாது. பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேர் உலகில் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருப்பாங்க இறைவனை பத்தி. சோ அதனால இன்னைக்கு அவனோட அனுமதி இல்லாம இந்த சத்தியத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். இந்த டாபிக் எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டது கூட இறைவனோட அனுமதி தான், குருவனோட ஆசீர்வாதம் தான். சோ எல்லாமே அதுபடிதான் நடக்குதுமா. சோ நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லம்மா. கண்டிப்பா கண்டிப்பாமா, சிறப்பான விளக்கம். அதே போல முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லம்மா, நீ சத்தியம் வச்சுட்டேன்னா அது மீறினா உனக்கு தண்டனை கொடுப்பாரு கடவுள்னு சொல்லிட்டு, அது ஞாபகம் வருதுமா. கடவுள் தண்டனை கொடுப்பாரோ இல்லையோ, நம்மளுக்குள்ள ஒரு உண்மை தன்மை கருமையத்துல இறைவன் இருக்கான் இல்லையா, கருமையம் களங்கமாகும் இல்லையா, கருமையம் களங்கமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுங்க, கருமைய களங்கம் நடக்கும் போது அது நோய் தான் கொடுக்கும். சோ நோயா வரும்போது வாழ்வில் சிக்கலை உண்டாக்கி கொடுக்கும், இல்லைன்னா வேற மாதிரி நம்மளுக்கு நோயை உடல்ல ஒரு நோயை உண்டாக்கி கொடுக்கும், கஷ்டப்படுவோம், துன்பத்தை கொடுக்கும். சோ இறைவன் வேற எங்கேருந்து இருந்துச்சுன்னா நம்மள தண்டனை கொடுக்கல, உள்ள இருந்த கருமைய கலங்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா உடல்ல நோயும் மன குழப்பம் எல்லாம் உண்டு போயிடுச்சு. கண்டிப்பா சிறப்பான விளக்கமா, சிறப்பான பதில். உங்ககிட்ட அப்புறம் தனியா பேசணுமா, எனக்கு போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்கம்மா. சாட் பாக்ஸ்ல போடுவாங்க. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்மா, சிறப்பான கேள்விமா, சிறப்பான பதிலம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. ஒவ்வொரு பதிலுக்குமே அவ்வளவு விளக்கங்களம்மா. அந்த ஸ்பாட்ல கவி இலக்கம்னு ரொம்ப சிறப்புமா. நமக்குள்ள ஒரு இறைவன் இருந்து பேசிட்டே இருக்காரு, ஆனா அப்பப்ப நம்ம கிட்ட சத்திய சோதனைகளாக சோதனைகளும் கொடுத்து கொண்டே இருக்காரு. ஆனா அவரே சரி பண்றதுக்கு வழிநடத்தவும் நடத்துறாருங்கிறத ரொம்ப சிறப்பாக நிறைய விளக்கங்கள் அம்மா. எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப சிறப்பான விளக்கங்கள். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு தாராளமா நிறைவு செஞ்சுக்கலாமா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே